நான் கூட 26 தான் வரைவை வெளியிடலான்னு நினச்சேன். நான் இது மிக சுருக்கமாக ஒரு சில கேள்விகளை என் மக்களுக்கு முன்பு வைக்கணும். உங்கள் பிள்ளைகள் எழுப்புகிற கேள்வி உங்களுக்கான கேள்வி. உங்களுக்கும் இது தோன்றிருக்கலாம், தோன்றலாம். இதை படித்து பாருங்கள். முழுக்க முழுக்க உண்மையின் பக்கம் நின்று விவேகானந்தர் அவர்கள் சொன்னது போல எதற்காகவும் நீ உண்மையை விட்டு கொடுக்கிறார், அந்த உண்மைக்காக எதை விட்டு என்று அவர் சொன்னது போல நாங்கள் உண்மையின் பக்கம் நிற்கிறோம். இதை படித்து பாருங்க, இந்த வரைவை கொண்டு போங்க. மிக்க நன்றி. தேர்தல் ஆணையம், நீதிமன்றம், சிபிஐ, என்ஐஏ எல்லாம் தன்னாட்சி அதிகாரம் பெற்றது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தா அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியும். அது தன்னாட்சி அதிகாரம் பெற்றது அல்ல, சுதந்திரமாக இயங்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். தேர்தல் ஆணையரை யார் நியமிக்கிறார்? எனக்கு எதிராக இருக்கிறவரை நான் நியமிப்பேன். எனக்கு எதிராக இருக்கிறவரை, எனக்கு ஆதரவாக இல்லாதவரை நான் நியமிப்பேனா? மட்டன்ல பதில் சொல், தப்புன்னு பதில் சொல்லுங்க தம்பி. அப்புறம் அதில் போய் என்னத்தை நியாயத்தை பார்க்குறீங்க? அது நல்ல அடையாளப்பட்ட சின்னங்களை எல்லாம் யார் யாருக்கோ கொடுத்துருக்குது. அது உங்களுக்கு தெரியும், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். புகழ்பெற்ற ஒரு திரைப்பட இயக்குனரோ, ஐயா மணிரத்னம் போல, எங்கள் அப்பா பாரதராஜா போல, ஐயா பாலச்சந்தர் போல, எங்கள் அப்பா பால்மேந்திரா போல ஒரு பெரிய இயக்குனருன்னு கிடையாது. குறிப்பாக என் தம்பி சேரன், அமீர், வெற்றிமாறனாலோ கூட நான் புகழ்பெற்ற ஒரு இயக்குனர். நான் பெரிய நடிகர், ஒரு எளிய மகன். ஆனால் நான் எதுக்காக வந்தேன் அப்படின்னா, என் இனச்சாவில் தான் நான் கற்றுணர்ந்தேன். எங்களுக்கு எந்த அரசியல் இல்லை, வலிமை இல்லை என்பது. என் தலைவன் எனக்கு ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை வச்சு எனக்கு ஒரு வேலையை கொடுத்தாரு. அதை செய்யணும்னு நான் வந்து செஞ்சுட்டு. இந்த சூழல்ல ஒன்றுமே இல்லாத நாங்கள் ஏறி வரும்போது எங்களுக்கு எந்த கை கொடுத்தும் எங்களுக்கு ஆதரவு இல்லை. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு சின்னத்தை விண்ணப்பிக்கிறேன்னு வைங்களேன், ஆட்டோ அப்படின்னு. இது யார் கொடுக்கப்பட்டிருக்குங்க? தீக்குச்சிங்கும்போது என்னுடைய கருத்தோட அது ஒத்து போகுது. வேளாண்மை என்னோட ஒத்து போச்சு அப்படின்னா, நான் வேளாண்மையை அரசு தொழிலாக்கி, தேசிய தொழிலாக்கி நான் கொண்டு வருவேன் அப்படின்னு. வேளாண்மையோட நான் என்னுடைய பொருளாதார கொள்கையை பசுமை தாய்மை பொருளாதார கொள்கை, வேளாண்மையை முன்னிறுத்திய பொருளாதார கொள்கைன்னு நான் கொண்டு வந்ததுனால அது வந்துருச்சு. தீக்குச்சியை கொண்டு வந்த, தீக்குச்சியை வச்சு நம்ம கொண்டு போயிடலாம். எங்களை உரசினால் பற்றி எரிவோம் பெரும் நெருப்பாக, எங்களையே எரித்து கொண்டு உலகத்திற்கு வெளிச்சத்தை தருவோம் அப்படிலாம் கொண்டு போயிடலான்னு அதை விண்ணப்பிச்சேன். உடனே வேற ஒருத்தர் கொடுக்க முடியுது. இதை பேசி ஒன்றும் பயனில்லை. அது எங்க சின்னத்தை யாருக்கு எடுத்து கொடுத்தீங்க? அவர் போட்டிடுறாரா? அது வேணும்னே செய்யறத போய் நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுல்ல. அப்ப என்ன பண்ண முடியும்? நீங்க அவங்க கூட்டணியில இல்லையே தம்பி. எங்க ஐயா ஜி.கே. வாசனுக்கு சைக்கிள் சின்னம் எப்படி இருந்துச்சு? இன்னொரு மாநிலத்துல சைக்கிள் சின்னம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா நான் கேட்கறதுக்கு பதில். இன்னொரு மாநிலத்தில் இருக்க அது தேசிய கட்சி, அந்த கட்சியில் இருக்கிறத உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு எங்க கிட்ட சொல்றேன். நீங்க எப்படி எங்க ஐயா ஜி.கே. வாசனுக்கு சைக்கிள் சின்னம் வந்துச்சு? எப்படி ஐயா டிடிவி தினகரனுக்கு? அவர் தான் சொன்னார் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட். யாருமே குக்கரை கேட்கலையா? அப்ப எப்படி அவருக்கு வந்துச்சு? அதெல்லாம் 2 தொகுதியில போட்டு 2 தொகுதியில் அவர் போடலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்றீங்க. அவர் தெரிஞ்சிருச்சு ஒரு தொகுதியில தான் போடுறாருன்னு, அதனால சொல்றீங்க. அதே மாதிரிதான் எங்க அண்ணனுக்கும் சொல்றீங்க, திருமாவுக்கும். அவர் 2 தொகுதியில் போட்டிட்டார், கொடுங்களேன்.
இந்த அண்ணன் வைகோக்கு சொன்ன காரணம் எங்க அண்ணனுக்கு பொருந்தும்னா 2 தொகுதியில போட்டியிடாருல கொடுங்களேன். இதுல எல்லாம் வென்றலாம்னு நினைக்கிறவரை என்ன பண்ணுவீங்க? எல்லா தொகுதியிலையும் அமைதியா கட்டு தொகை போடுற இந்த வேட்புமனு தாக்கல் நடக்குது. கோயம்புத்தூர்ல மட்டும் ஏன் என் தங்கச்சிக்கு இடையூறு வருது? ஏன் வருது? அரசியல் பிழைத்தோருக்கு அறமே கூற்றாகுன்ற எத்தனாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி எங்க பாட்டனார் பாடிட்டு இருக்கு. அறம் சார்ந்து நில்லுங்க, ஒரு நேர்மை கடைப்பிடிங்க. எல்லாம் இது எல்லாருக்கும் தானே. இதெல்லாம் நாங்களும் நினைவில் வச்சுட்டு தானே வேலை செய்வோம். இந்த ஆட்டம் எவ்வளவு காலத்துக்கு, எத்தனை காலத்துக்கு ஆடிடுவீங்க, எவ்வளவு பண்ணிடுவீங்க அப்படின்னு. சரி, எவ்வளவோ பார்த்துட்டோம். என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி இது என்ன பிரமாதம், இன்னும் ஸ்பெஷல் ஐட்டம்லாம் இருக்குங்கிற மாதிரி எவ்வளவோ பார்த்துட்டோம். அது ஒண்ணும் இல்லை. வேற அது உங்கள்கிட்ட சொல்லணும்ல, வேற யார்கிட்ட சொல்ல முடியும்? நீங்க தான் கொண்டு வச்சுக்க. அது என்ன செய்யும்னா, எங்க சின்னத்தை 3வது பெட்டியில வைக்கும். இந்த வாட்சி பாராளுமன்றத்துக்கு குறைந்த வேட்பாளர்னால 2 பெட்டியா வாய்ப்பு இல்லை, பின்னுக்கு தள்ளும், கொஞ்சம் மங்களா வைக்கும். என்னை கடந்த முறை தான் பண்ணிச்சு. எவ்வளவோ போராடி பார்த்த, கடைசியா இருந்த நம்பிக்கை நீதியா அது கை விட்டுச்சப்ப. இப்ப இந்த முறை நீதிமன்றத்தை நாடுன இந்த சின்னத்துக்கு வழக்கையே எடுக்கல. வழக்கு இருக்கும்போது எப்படி சின்னம் தர்றதுங்கிறது தேர்தல் ஆணையம். வழக்க திரும்ப பெற்ற அவங்க கொடுக்கறதான் சின்னம். இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. இல்லை, நீங்க இது ஜனநாயக நாடுன்னு நினைச்சீங்கன்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த அந்த உங்களுக்கு தவறான புரிதலுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. இது ஜனநாயக நாடே அல்ல, வார்த்தையில மட்டும் ஜனநாயகம் இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க எல்லாம் பழச்சிக்கணும், அவ்வளவுதான் சொல்ல முடியும். என்னைய மாதிரி ஒரு காட்டானாலேயே சமாளிக்க முடியலன்னா நீங்க எல்லாம் ஏமாத்த. எதுக்கும் பயப்படாதவன் நானே திணறேன் பாருங்க, திணறேன். என்னடா செய்யறது அப்படின்ட்டு. அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆபத்தானவர்கள் இவர்கள். வேற ஏதாவது கேளுங்க. அது கடந்துட்டேன். நீலாம் ஒண்ணு முடியும். என் வீடை காலி பண்ண சொல்லுவான். என் பிள்ளைகள வீடு கடை இதெல்லாம் வச்சிருந்தா நீங்க காலி பண்ணிருங்க, உங்க கட்சிக்காரங்களுக்கெல்லாம் ரைடு விடுதுண்ணா. அப்படித்தான் துறைக்கு நடந்துச்சு. துறைக்கு நடந்துச்சு. அவன் வீடை காலி பண்ண சொல்லிட்டாங்க. அவன் ஒரு வலைவலிக்கு ஒரு இது வச்சிருந்தான், அதை காலி பண்ண சொல்லிட்டாங்க. இப்ப இந்த மாதிரிதான் நடக்கும். எந்த மாதிரி நெருக்கடின்னு கேளு தம்பி, எந்த மாதிரி நெருக்கடின்னு கேளுங்க. இப்ப என் தம்பி மத்திய சென்னையில கார்த்தின்னு என் தம்பியை நிறுத்துறேன். போன முறை நிறுத்தினேன். அவன் எனக்கு ரொம்ப பிடிச்ச என் தம்பி, ரொம்ப திறமையானவன், கெட்டிக்காரன். அவனை நிறுத்தணும் போது அவன் தயங்கினான், வேற யாருக்காவது கொடுங்கன்னா. என்னன்னு கேட்டேன். சரி, நான் மருத்துவமனை கட்டிக்கிட்டு இருக்கேன், அது கொஞ்சம் காசு இது போட வேண்டியிருக்கு, இந்த வேலையெல்லாம் வந்தோன்னா கஷ்டமாயிரும், 1 மாசம் அதுல இதாயிரும் அப்படின்னு. இல்லையா, நிக்க மாட்டாரு. கெஞ்சி பார்த்தேன், நிக்க மாட்டேன். நீ ஆக்கிரமிச்சடத்தில் மருத்துவமனை கட்டுகிறாய் என்று முற்றுகையிட்டு போராடிடுவேன். ஐயோ அண்ணா, நான் நின்றுவேன், இறங்குங்க, நான் செஞ்சாலும் செஞ்சிடும். இது ஒரு நகைச்சுவைக்காக பேசுனது. அதையே நான் மேடையில என் தம்பி அறிமுகப்படுத்தும் போது பேசுனதுக்கு காவல்துறை போய் அவன்கிட்ட விசாரிக்குதுன்னா எப்படி இருக்கு பாருங்க. இதை ஒரு பத்திரிக்கை பெரிய செய்தியா எழுதுன்னா பார்த்துக்கியோ, நான் எவ்வளவோ நல்லது சொல்றேன், அதை கொஞ்சம் எழுதியா. ஒரு வேடிக்கைக்காக என் தம்பியை பத்தி இப்படி சொன்னேன். அவனை நிறுத்திடணும்னு நான் விரும்பிட்டதுனால நில்றா அப்படின்னா அவன் மறுத்தான். அப்ப இது ஒரு கேலிக்காக நான் சொன்னேன் அவனை. அதை பாருங்க, அது எழுதுதுன்னா எப்படி இருக்கு அரசு, எப்படி எனக்கு நெருக்கடி வருதுன்னு ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன். ஆமா ஆமா ஆமா, 10 வருஷமா நடக்குது அந்த முயற்சி. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தம்பி, எல்லாத்தையும் விட்டுட்டு விவசாயம் பார்க்க போனாலும் போயிடுவேன். வெளியே வேளாண்மை செஞ்சு ஊர்ல போய் எங்க அம்மா சொல்ற காடு சும்மா
24லையும் நான் 26லையும் தனிச்சு தான் போடுவேன். 117 பெண்ணுக்கு வாய்ப்பு கொடுப்பேன், 117 ஆணுக்கு வாய்ப்பு கொடுப்பேன். அதுல 150 பேருக்கு மேல இளைஞர்களுக்கு கொடுப்பேன். அந்த கூட்டத்திலே நான் ஒருத்தன் தான் பெரிய ஆளா தெரியும். அப்படின்னா பாருங்க, நான் உறுதியான முடிவு எடுத்துட்டு நகர்றவன். சும்மா அந்த சமரசம் பண்ணிட்டு இப்படி அதெல்லாம் கிடையாது. 5 தொகுதியை விட்டு கொடுத்தது 7 இடம் கேட்டு 5 இடத்தை நாங்க தர்றோம், 5 இடம் தான் முடியும்னு சொன்னதுனாலதான் ஐயா பொன்முடிக்கு வந்து தளர். இது என்னை விட பத்திரிகையாளர் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணுமே. கோயம்புத்தூர்ல யார் வேட்பாளர்? கோயம்புத்தூர்ல இருக்கிற என் தங்கச்சி வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது காவல்துறை யாரோட கட்டுப்பாட்டு இருக்கு? காவல்துறை. நாங்க அக்யூஸ்டுகளா? ஆகச்சிறந்த ஜனநாயகவாதிகள். எங்களை ஏன் நீங்க நெருக்கடி கலக்குறீங்க? இதுல 5 தொகுதி நீங்க சாதாரண வேட்பாளராக தான் போட்டிருக்கீங்க. இது கடந்த முறை நான் சொல்லிட்டேன். தவறி போய் செய்யல. சும்மா இதெல்லாம் பேசுறது. நாங்க சிறுபான்மை மக்களுக்காக இது பாதுகாப்புன்னு 21 இடம், போன 19லயும் ஒரு இடம் கிறிஸ்தவர் இஸ்லாமியருக்கு இல்ல, இந்த வாட்டியும் ஒரு கிறிஸ்தவர் இஸ்லாமியருக்கு இல்லை. அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். நீங்க சிஸ்டம் ராங்குங்கிறீங்களா ஆங்கிலத்துல? நான் அந்த சிஸ்டத்தை தகர்த்து மறுகட்டமைப்பு செய்யணுங்க. திரும்ப அரசியல் சாசனத்தையே பேசிட்டு கூடாது. நம்ம எல்லாம் கூடி உட்கார்ந்து உருவாக்குன தானே. இப்ப சரியில்லைன்னு படும்போது மாத்திக்கணும். உண்மை நாங்க நேசிக்கிறோம், நம்புறோம், தனிச்சு நிக்கிறோம். அது மற்றவங்களுடைய முடிவை போய் நம்ம குறை சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அதுக்கு நேரம் இல்லை, தேவையும் இல்லை. ஆமா, நீங்க கேஷ்லெஸ் எக்கனாமிக் வந்துட்டு போது சிம்பிள் செலெக்ஷனுக்கே வர மாட்டேங்கிறீங்க. கேட்கறது பதில் சொல்லுங்க. கேஷ்லெஸ் எக்கனாமிக் வந்துட்டீங்கல்ல, என்ன ஐக்கான் உங்களுக்கு? ஏன் நம்பர் என்ன? எல்லாத்துக்கும் அமெரிக்கா உதாரணம் சொல்றீங்கல்ல. அமெரிக்கா அந்த மாதிரி வச்சிருக்கா? நம்பர் தானே, எண்ணு தானே. எண்ணு முறைக்கு வாங்க. எண்ணு முறைக்கு வரும்போது நீங்க என்ன என்னட்ட கேள்வி வைக்கிறீங்க? படிக்காதவன் என்ன பண்ணுவாங்கிறீங்க? நீங்க கேஷ்லெஸ் எக்கனாமிக் வந்துட்டீங்கல்ல. எங்க அம்மா அவ தோட்டத்துல வேலை செய்யற 10 பேருக்கு சம்பளம் எப்படி கொடுப்பா? செல்போன் டிரான்சாக்சனா, ஏடிஎம், பிடிஎம்மா? அப்ப கேஷ்லெஸ் எக்கனாமிக்கு வந்துட்ட பிறகு சிம்பிள் செலெக்ஷனுக்கு வர்றதுக்கு என்ன? உங்களுக்கு உதாரணம் ஒரு நாடு இருக்குல்ல, அமெரிக்கா மாதிரி வாங்க. எனக்கு 101, அவருக்கு 501, அவருக்கு 51, அவருக்கு 2001 கொடுத்துட்டு போங்க. யாரு கேட்டா? ஒவ்வொரு தேர்தலுக்கு ஒண்ணு கொடுங்க. தம்பி, உதயசூரியன் சின்ன எவ்வளவு காலமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இருக்குட்ட இரட்டாள இந்த மைக்கு இப்ப ஜனநாயகம் இதை நீ சொன்னீங்கன்னா நான் நம்பவா? எனக்கு இடுப்பு கீழே விளங்காது தம்பி. நான் மாற்றுத்திறனாளி, ஊனமுற்றவன். உனக்கு உடல் தகுதி இருக்கு. 2 பேரும் ஒரே மாதிரி ஓடி வெற்றி கொட்ட தொடங்கணும்னா எப்படி வாய்ப்பு? இந்த எளிய பிள்ளைகள் நாங்க எப்படி போய் வெல்றது? இது ஜனநாயகம் நீ சொன்னி நான் நம்ப சொல்றியா? எனக்கு புதுச்சின்ன மாதிரி திமுக புதுச்சின்னம் கொடு, அதிமுக கொடு, பிஜேபி கொடு. நாட்டின் தேசிய மலரை நீ சின்னமா வச்சுக்கிட்டா நீ படிச்சியா இல்லையா? நாட்டின் தேசிய மலர் என்னன்னு படிச்சீங்களா இல்லையா தம்பி? என்னன்னு படிச்சீங்க? தாமரை. தேசிய விலங்கு எனக்கு கொடுன்னு நீ என்ன சொல்ற? எப்படி தேசிய மலரை சின்னமா வச்சுக்கிடுவ, தேசிய விலங்கை கொடுத்தா நான் நேரடியா கனெக்ட் ஆயிருவேன். தானே உன் பிரச்சனை? விட்டுருவேன்னு நினைக்கிறியா? இந்த அவருக்கு தேசிய மலர் தாங்கன்னு தேசிய பறவையை கேட்டேன். அதுல நான் நேரடியா முருகனோட கனெக்ட் ஆயிருவேன். தம்பி, நீ 100 ஆட்டம் காட்டுற, நானும் ஒரு ஆட்டம் காட்டுவேன். இப்ப சின்ன பையலா இருக்கு, நாங்களாம் சின்ன பிள்ளைகளா இருக்கனால வண்டி. நீங்க எல்லாரும் படிச்சு குழந்தையிலிருந்து ஆழ்மனதில் பதிய வச்ச தேசிய மலரை ஒரு கட்சி
தேர்தல் ஆணையம் அவங்க ஆணையம். எப்படி பாக்குறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே கேள்வி கேட்டா நான் என்ன சொல்றேன்? நான் இவ்வளவு நேரம் அதான சொன்னேன். கேட்க மாட்டாங்க. நீங்க எதிர்கட்சின்னு ஒண்ணு எங்க இருக்கு? நான் அண்ணன் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. தமிழ்நாட்டுல ஒரே கட்ட தேர்தலா இல்லையா? ஒரே கட்ட தேர்தல். எங்களை மாதிரி பிள்ளைகளுக்கு 40 தொகுதியை சுத்துறது 20 நாள்ல எவ்வளவு கடினம்னு உங்களுக்கு தெரியும். அஸ்ஸாமில் 14 தொகுதி தான் இருக்கு. இந்த 14 தொகுதிக்கு 3 கட்டமா தேர்தல் நடக்கு. இதே 40 தொகுதி இருக்கிற பீகார்ல 7 கட்டமா நடக்கு. 42 தொகுதி இருக்கிற மேற்கு வங்கத்துல 7 கட்டமா நடக்குது. 80 தொகுதி இருக்க உத்தரப்பிரதேசத்துல 7 கட்டமா நடக்குது. 2 மாநிலத்தை சேர்த்து நான் ஒரே நேரத்தில் சந்திக்கிறேன்ல, புதுச்சேரி தமிழ்நாடு. எனக்கு 2 கட்டமா வைங்க, 3 கட்டமா வைங்க. என்ன கெட்டு போச்சு? இது லாண்ட் ஆர்டர் இஷ்யூ இருக்குன்னா எதுக்கு நாட்டை ஆண்டிங்க? இறங்கி போங்க. ஒரு லாண்ட் ஆர்டர் கூட காப்பாற்ற முடியல, சட்டம் ஒழுங்கு கூட காப்பாற்ற முடியலன்னு இறங்கி போங்க. இல்ல உங்க மாநிலம் தானே, வட மாநிலங்கள் எல்லாம் உங்க மாநிலம் தான். லாண்ட் ஆர்டர் எங்களால காப்பாற்ற முடியல, இறங்கி போங்க. உங்களை யார் கேட்டது? நீங்க அதை விட்டுவிட்டு இங்க அந்த வழியில எங்களுக்கு லாண்ட் ஆர்டர்லாம் சரியா இருக்குன்னு ஒத்துக்கிறீங்க போல. அது இதெல்லாம் நீங்க தான் ஆழ்ந்து கவனிச்சு கொண்டு போகணும். மக்கள்கிட்ட பாருங்க என்ன வேலை நடக்குது அப்படின்னு. 20 நாள்ல தேர்தல் நடக்கும். ஓட்டை எண்றதுக்கு 44 நாள் ஆகும். 20 நாள்லயே நடந்துரும். ஆனா வாக்கை எண்றதுக்கு 44 நாள் எடுத்துக்கிறீங்க. இதெல்லாம் கொடுமை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம நின்றுட்டோம் 5 வருஷமா 6 வருஷமா 6 ஆண்டுகளாக அதை பயன்படுத்திட்டோம். 6 தேர்தல், உள்ளாட்சி, அப்புறம் இடைத்தேர்தல்கள், அதுக்கப்புறம் சட்டமன்றம், நாடாளுமன்ற தேர்தல்களில் நம்ம கொண்டு போயிட்டோம். எங்கள் பிள்ளைகள் அதில் ரொம்ப கஷ்டப்பட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. விவசாயிங்கிறது என்னோட எங்கள் வாழ்வியல் முறையோட நேரடியாக நாங்கள் தொடர்பு உள்ளது அப்படிங்கிறதுனால அதை மீட்கிறதுக்கு போராடணும். அதனால 26ல் அந்த சின்ன எனக்கு வராமல் போயிருமா என்ன? மைக்கு அதான் உங்களுக்கு சொன்னேன். இதெல்லாம் என்ன நான் பேசுறத கொண்டு வந்து பாருங்க. உலக புரட்சியாளர்கள் எல்லாரும் இதன் மூலமாக தான் தங்களுடைய ஆகச்சிறந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கிறாங்க. அதனால இதுவும் ஒரு பழைய மோசமான ஒன்றும் கருதிட முடியாது. என் பிள்ளைகளை நான் நம்புறேன். அவங்களுடைய புதிலங்கையில நான் நம்புறேன். அவங்க கொண்டு போய் சேர்ப்பாங்க. நீங்க பாருங்க, நாளையில இருந்து அதிரும். இப்பவே அதிரும். இன்னும் கொஞ்ச நேரத்துல இதுதான் போடுவாங்க. நீ எந்த சின்னத்துக்கும் வாக்கு கேட்கலாம், ஏன் சின்ன இல்லாம கேட்க முடியாது. இல்லைன்னா கீழே தான் போடணும். சும்மா தான் பேசிட்டு இருக்கணும். சீமான் சின்னத்தை தொடக்கூடாது. என்கிட்ட ஒரு ஆட்சியை கொடுத்து பாருங்களேன், ஒரு 5 வருஷம். அதுக்கு நீங்க கோபமே பண்ணலையே. இப்ப அரசு மருத்துவமனை கூட்டிட்டு போக வேண்டியதானே? எத்தனாயிரம் கோடி ஆண்டுதோறும் நீங்க அதுக்கு நிதிநிலையை ஒதுக்குறீங்க. ஏன் ஐயா கருணாநிதிக்கு முடியலன்னா காவேரிக்கு போகணும்? ஏன் எம்ஜி ராமச்சந்திரா, அம்மா ஜெயலலிதா அம்மையார், ஐயா எம்ஜிஆருக்கு முடியலன்னா அப்போலோக்கு போகணும்? அப்பா நீங்க நடத்துற அரசை விட தனியார் முதலாளி சரியான மருத்துவம் கொடுத்துறான்னா நீங்க எதுக்கு ஆட்சியில் இருக்கீங்க? எதுக்கு இருக்கீங்க? அரசு பள்ளி கல்லூரியில் அரசு துறை சார்ந்த யாருடைய பிள்ளைகளாவது படிக்குதா? அப்புறம் அதுக்கு மூடிட்டு போயிட வேண்டியதானே? 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசால் தர முடியாத கல்வியையும் மருத்துவத்தையும் தனிப்பெற முதலாளி கொடுத்துருவாங்கன்னா அப்புறம் எதுக்கு கவர்மெண்ட்? உங்களுக்கு கிடைக்காத தண்ணி தனிப்பெரும் முதலாளிக்கு கிடைக்குது எப்படி? இப்ப நான் அழைச்சு பேசுனா அப்பலோ கிண்ல கொண்டாந்து பெட்டி உடுவே இறக்கி விட்டுறான். என் வீட்டுல 50 கண்ணு இறக்க பண்ண இறக்கிறான்ல, எப்படி அவனுக்கு கிடைக்குது? இப்ப ஏப்ரல் மே ஆயிடுச்சுல, நம்ம அக்கா தங்கச்சியெல்லாம் குடத்தை வச்சுக்கிட்டு தெருவில் நிற்பாங்கல்ல, அவங்க அரசு ஊத்த முடியல தண்ணி, முதலாளிக்கு எப்படி கிடைக்குது? மாநில உரிமைக்கு வரணும், மாநில பட்டியலுக்கு வரணும், நீட் தடை பண்ணணும். அதே போல
இப்போ நீட்டை நீங்கள் வச்சுக்கிறீங்க, நோ ப்ராப்ளம் அட்டால். நீட்டு நாங்கள் எழுதுறோம். ஆனால் இதை எல்லாம் கட்டுப்படுத்தி நிர்வாகம் செய்கிற அமைச்சர் பெருமக்கள், பிரதமர், முதலமைச்சர் என்ன தெரிவு எழுதுறாங்க? பதிலுக்கு அவங்ககிட்ட நான் ஐஏஎஸ் எழுதணும், ஐபிஎஸ் நான் எழுதணும், நீதிபதி நான் எழுதணும், எல்லாரும் நாங்கள் தேர்வு எழுதுவோம். எங்களை எல்லாம் இந்த இடத்துல வேலை செய்ய, அந்த இடத்துல போ, நீ இந்த மருத்துவக் கல்லூரிக்கு டீன், நீ இங்க போ, எல்லாம் தூக்கி போடுற, நீ ஒண்ணு எழுத மாட்ட. எழுது. ஐயா மோடியும் ஐயா ஸ்டாலின் எழுத சொல்லி எந்த தெருவில் பாஸ் பண்றாங்க எழுதுவா. சிலபஸ் வை. வேதியியல், உயிரியல், புவியியல், அறிவியல், வரலாறு, உலக இலக்கியம், வேளாண்மை, இதெல்லாம் சிலபஸா வச்சு எல்லாத்தையும் படிச்சுட்டு எழுத சொல்லுவோம். நேர்மையான நீதிபதி வச்சு திருத்த சொல்லுவோம். அதுல யார் நல்ல அதிக மதிப்பெண் வாங்குறாரோ அவர் பிரதமர், யார் அதிக மதிப்பெண் வாங்குறாரோ அவர் முதல்வர், அது தோற்று போனவர் வெறும் சட்டமன்ற உறுப்பினர், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். அப்படி வச்சுக்கிறோமா? எப்படி இருக்கு இப்ப ஐயா மோடிக்கு உட முடியல. நீட்ல பாஸ் பண்ணி வந்தவனுக்கிட்ட தான் நான் வைத்தியம் பார்ப்பேன்னு சொல்லுவாரா, இல்ல ஏற்கனவே படிச்சு மருத்துவரான மருத்துவர்கிட்ட வைத்தியம்? உலகத்திலே தரமான அறிவார்ந்த மருத்துவர்கள் என் இனம் சார்ந்த மக்கள், என் நாட்டு மக்கள். நான் எத்தனை பேர் சொல்லுவேன்? ஜவஹர் பழனியப்பனை தாண்டி மருத்துவர் உண்டா? எங்க ஐயா எத்தனை பேர் நான் சொல்லணும்? சொல்லுங்க நீங்க. அமெரிக்கால, ரஷ்யால எல்லாம் எங்க ஆளுங்க எவ்வளவு வரும் தெரியுமா உங்களுக்கு? தமிழ் இந்தியாலேயே ஆக சிறந்த இந்த லேப்ராஸ்கோப் அறுவை சிகிச்சை நிபுணர் எங்க ஐயா பழனிவேல் தான். நீங்க தெரியும் நினைக்கிறேன். ஜெம் மருத்துவமனையில் அவர் ஒரு வேளாண்குடி மகன். பல காலத்தை சும்மா சுத்திவிட்டா அதுக்கப்புறம் படிச்சு என்ன படிக்கிறதுன்னு தெரியல. அப்ப லேப்ராஸ்கோப்புங்கிற முறையே இல்லை. அதை தேர்வு செஞ்சு படிச்சு இதெல்லாம் சும்மா போய் ஏதாவது பேசிட்டு கூடாது. இது நான் உங்ககிட்ட திரும்ப திரும்ப சொல்றேன். இப்ப நீட் எழுதி நீங்க வந்துட்டீங்க, நீட் எழுதி வந்துட்டீங்க. உங்களுக்கு பாடம் நடத்த போற பேராசிரியர் யாரு? உங்களுக்கு பாடத்திட்டம் என்ன? ஐயா சாமி, ஒரே மண்ணு ஒரே ஆச்சு, யார் உட்கார்ந்தா இருந்தாலும் ஒரே மாதிரி தான் கல்லூரி ராஜா. எதுக்கு அதே பேராசிரியர் அதே பாடத்திட்டம்? இந்த நீட் எழுதிட்டனால தரமான மருத்துவர் வந்துருவாருன்னு நீ நம்ப சொன்னீங்கன்னா, இந்த நீட்டை நடத்துறது கண்டஸ்ட் பண்ற மருத்துவரை உருவாக்கிடணும்னா அமெரிக்காவில் இருக்கிற ப்ரோமெட்ரிக்ங்கிற அந்த நிறுவனத்துக்கு எதுங்க மாரியத்தாவில் இதெல்லாம் தயவு செய்து கொண்டு போய் கேளுங்க. அதான் அமெரிக்காக்காரன் கொடுத்துட்ட. அப்புறம் என்ன தேர்தல் எப்படி நியாயமா நடத்துவ? நீ எப்படி நடத்துவ? நீட்டு தேர்வு எழுத போகும்போது என் தங்கச்சியுடைய மூக்கத்திய கலெக்டரியா இல்லையா? இந்த மூக்கத்திகளை பிட்ட கொண்டு போயிரும்னு இந்த நாடு சொல்லும்போது நீங்க எல்லாம் நம்புறீங்களே. கலெக்டரி என் பிள்ளைக்கு அது எப்படி எந்த மனநிலை உள்ள உட்காந்து எழுதும்? ஆனா இந்த வாக்கு எந்திரத்துல ஒண்ணுமே செய்ய முடியாது. அது நேர்மையா நடக்குதுங்க. சந்திர மண்டலத்துக்கு சந்திரன் எப்படி நீங்க சந்திரன் கிட்ட போய் அனுப்புனீங்களா, கீழே இருந்து அனுப்புனீங்களா? இங்க இருந்து இயக்கிற முடியுது. பேசி என் பிள்ளைகளுக்கு தமிழ் ஆமா இருக்கு. அதான் உங்களுக்கு அன்னைக்கே சொன்னேன் நான், அந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்திலே சொன்னேன். நீங்க இதை கவனத்தில் வச்சுக்கணும். ஒரு நாட்டில் நீங்க இப்படி பாருங்க, கன்னிமாரா நூலகத்துல இடம் இல்ல, அதை இடிச்சுட்டு 100 ஏக்கர்ல கட்டுவோம் அப்படின்னு 100 ஏக்கர்ல படிப்பவங்க கட்டியிருந்தா அந்த நாடு அறிவார்ந்த சமூகமாக வாழ்ந்து வளருது முன்னேறுதுன்னு அர்த்தம். சென்னை சென்ட்ரல் ஜெயில இடம் இல்ல, அதனால இடிச்சுட்டு புழல்ல 100 ஏக்கர்ல கட்டுவோம்னா அந்த நாடு குற்ற சமூகமா மாறிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒரு நாட்டில் மருத்துவர்களுக்கான தேவை அதிகரிக்குது, மருத்துவருக்கான மதிப்பு கூடுதுன்னா அந்த நாடு நோயுற்ற சமூகமாக மாறிக்கொண்டிருக்குன்னு அர்த்தம். ஒரு நாட்டில் காவல்துறை அதிகாரிகளுக்கு பெருமதிப்பு இருக்குன்னா அது குற்ற சமூகமா மாறிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். எந்த நாட்டில் நீதிமன்றத்திலையும் மருத்துவமனையிலையும் கூட்டம் குறையுதோ அந்த நாடு தான் ஆரோக்கியமான ஒழுக்கமான சமூகமாக நாடும் மக்களும் வளர்றாங்கன்னு அர்த்தம். ஆனா இங்க என்னவா இருக்குன்னு நீங்க தான் யோசிச்சுக்கணும்.
எந்த நாட்டில் ஆசிரியருக்கு அதிக மதிப்பும் மரியாதையும் வருதோ அந்த நாடு அறிவார்ந்த சமூகமாக வாழுது வளர்ந்து அர்த்தம். அப்படிதான் கல்வியிலே முதல் இடத்தில் இருக்க தென்கொரியா, 2வது இடத்துக்கு ஜப்பான், 3வது இடத்தில் இருக்க சிங்கப்பூர், 4வது இடத்தில் இருக்கிற ஹாங்காங், 5வது இடத்தில் இருக்க பின்லாந்து. பின்லாந்துல யாருக்கும் மதிப்பு கிடையாது, ஆசிரியருக்கு தான் மதிப்பு, ஆசிரியர் தான் அதிக சம்பளம். இங்க யாராவது ஆசிரியரை மதிக்கிற நண்பர். அதனால நோயற்ற நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்ப்பதல்ல மருத்துவர்களின் வேலை. ஒரு நோயற்ற சமூகத்தை உருவாக்குவதே மருத்துவர்களின் வேலை என்பதற்காகவே அவங்கள நிறுத்தின. அவங்க சொல்லுவாங்க, அவங்க சொல்லும் போது அதுக்கு மதிப்பு அதிகம். நீங்க நஞ்சில்லாத உணவை சாப்பிடுங்க, இந்த மாதிரி உணவை சாப்பிடுங்க, இப்படி சாப்பிடுங்க, இந்த இங்க 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 எங்க ஐயா இருக்காரு, நேரத்துக்கு சாப்பிடுங்க. அது சரி. நான் வள்ளுவன் மகன் சொல்றேன் பாருங்க, பேரன் சொல்றேன் பாருங்க, பசிச்சு சாப்பிடணும், அதான் விதி. 8 மணி நேரம் தூங்குங்க, கட்டாயம் தூங்கிடணும். என்னை பாருங்க, தூக்கம் வந்த மாதிரி இருக்குன்னா 6-7 மாசம் ஆச்சு தூங்கி. ஏன்னா உலகத்துல நான் படிச்ச வரலாறுல அதிகம் சாதிச்சவன்லாம் தூக்கம் குறைவா தூங்கினவன் தான். அதுக்காக தூங்காம இருக்கேன்னு நினைக்காதீங்க, வரல தூங்கல நீங்க தூக்கம் அதனால தூங்காம இருக்காரு ஒரு அப்படி இல்லை சொல்றேன். இதெல்லாம் போட்டு குழப்பிக்க கூடாது. உங்களுக்கு தாகம் எடுத்தா நாக்கு வரலும் குடிப்பீங்க, பசி எடுத்தா வயிறு பசிக்கிற மாதிரி உணர்வீங்க, சாப்பிடுவீங்க. அதனால ஓய்வு தேவைன்னா உடம்பு போய் படுத்துக்கிறோம், அதுவே ஓய்வு எடுக்கணும். போட்டு குழப்பிக்கிட்டு அலையக்கூடாது. மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணிங்கிறான். சாப்பிட்டது செமிச்சிருச்சான்னு பார்த்து சாப்பிட்றான்றான். எங்க அப்பத்தா வர அறிவு மூதாட்டி அவை பசித்து புசின்றான். அது கூட ரொம்ப பெருசா இருக்குன்னு யோசிக்கிறான். வல்லுவன் ரொம்ப பெருசா எழுதிட்டான், பிள்ளைகளுக்கு கஷ்டம்னு பசித்து பூச்சின்றான். பாய்ச்சோடனே சாப்பிடுங்க, ஒரு நோய் இல்லை. அதை சொல்லி கொடுக்கறதுக்கு இப்ப நான் பேசினா என்ன பண்ணுவீங்க? இருந்தாலும் என்ன தெரியும், இருந்தாலும் பேசுறாங்க, டாக்டரே பேசுறாரு கேளுங்க. அதுக்கு தான் டாக்டரு ஆசிரியரே சொல்றாருங்க, அரசியல் பேசிடாத, என்னை கல்லூரி விழாக்களுக்கெல்லாம் கூட்டிட்டு போகுது, பாலிடிக்ஸ் நோ ப்ளீஸ். அப்ப நான் என்ன பண்ண தெரியுமில்ல, 1 மணி நேரம் பாலிடிக்ஸ் தான் பேசுவேன். எனக்கு ஒரு கோட்பாடு இருக்கு, அரசியலை கற்பிக்காது கல்வியே இல்லை, அரசியலை தாண்டி ஆக பெரும் கல்வி இல்லை. இந்த மாதிரி பைத்தியக்கார பயிலுங்க தயவு செய்து இங்க அரசியல் பேசாதீங்கன்னு கடையில் எழுதி வச்சுப்பான். தயவு செய்து இங்க அரசியல் பேசுன்னு எழுதி வைக்கணும். அரசியல் இல்லாம ஒண்ணுமே இல்லைங்க, ஒண்ணுமே கிடையாது. என்ன இங்க சத்தம், அது அரசியல். எனக்கு போன் வழிவிடுங்க, அது அரசியல். அததான் லெனின் சொல்றான், ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்குதுங்க. அரசியல்ங்கிற எண்ணமே இல்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாதுங்கிறார். நான் இல்ல, அண்ணல் காந்தி. நீங்க அரசியல், நீங்க அரசியல் வேண்டாத வேலை அப்படின்னு நீ இப்படி நினைச்சுக்கிட்டு எவனை வெறுக்கிறியாத ஆட்சிங்களை வாழ நேரிட்டுமாடாங்கிறான் விளையாட்டு. நீ அரசியலை விட்டு விலகி நிக்கலாம், ஆனா அரசியல் உன்னை விட்டு ஒருபோது விலகாதுங்கிற அரிஸ்டாட்டில். சீமான் சொன்னா சாதாரணமா நினைக்கலாம், மாபெரும் மேதைகள் அறிஞர்கள் கற்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு செய்யுங்க. பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்றீங்க, உங்க பரப்புரையில பாஜக எதிர்த்து உங்களுடைய பரப்புரை அதிகமா இருக்குமா, இல்ல திமுக எதிர்த்து உங்க பரப்புரை அதிகமா இருக்குமா? பரப்புரையை பார்த்துட்டு சொல்ல வேண்டியது. இல்ல இல்ல, கச்சத்தீவை கொடுத்தது யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க நான் சொல்லியிருக்கேங்கிறீங்க, இல்ல கொடுத்தது யாரு? ஏங்க நடந்தது நாங்க சொல்ல முடியும். நீங்க என்ன இப்படி ஒரு கேள்வி கொடுத்தது யாரு? அப்ப நாட்டுல இங்க முதலமைச்சரா இருந்தது யாரு? இதை என்ன நகைச்சுவையா சொல்றீங்களா, வேடிக்கை சொல்லிட்டு தான் இருக்கிறது. நான் கூட தான் சந்திரமண்டலத்துல மனுஷனை குடியேற்றணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். இங்கேயே வாழ்றதுக்கான இடமா வைக்க முடியல. ஐயா, கொடுத்தது காங்கிரஸ், அம்மையார் இந்திரா காந்தி கூட இருந்து அதை அந்த நேரத்தில் எதிர்த்து பெரும்பாரியாக மக்களை திரட்டி ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி கொடுக்க விடாம தடுக்காம இருந்தது. தடுத்திருக்க வேண்டியது பொறுப்புல இருந்தது திமுக. அதுதான் நீங்க பார்க்கணும். அந்த நேரத்தில் இந்திய பாராளுமன்றத்துக்கு கட்சித்த ஒரே சிங்கம் எங்க தாத்தா மூக்காயத்தவர் மட்டும்தான். அவர் மட்டும்தான் இந்திரா காந்தி எதிர்த்து பேசினார். அதெல்லாம் வரலாறு என் பிள்ளைகளுக்கு கற்பிக்கணும்ல, இவங்க தான் செஞ்சுட்டாங்க அப்படின்னு. அதுல என்ன பயந்துக்கிட்டு அதெல்லாம் இல்லைங்கன்னு சொல்றீங்களா?
கச்சத்தீவு இந்தியாவோட தான். யாரோடது? கச்சத்தீவு எங்க பாட்டனோடது, சேதுபதியோடது. வேற ஆமா இருக்கு சார், கட்டாயம் இருக்கு. நீங்க சிறுபான்மைன்னு எப்படி இஸ்லாமிய கிறிஸ்தவரை சொல்றீங்க? சிறுபான்மைக்குன்னு என்ன? சிறுபான்மைன்னு இருந்தா அதுக்கான சலுகைன்னு சுதந்திரம் அடைஞ்சு எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு சொல்லுங்க. ஒரு 76 ஆண்டு வச்சு வச்சுக்கிறோமா? எத்தனை பிரதமர், எத்தனை முதன்மை அமைச்சர்கள் கிறிஸ்தவர் இஸ்லாமியர்? அப்புறம் என்ன சிறுபான்மைக்கு சலுகை கொடுத்துட்டீங்க? சரி, ஜிஎஸ்டியில் எல்லாருக்கும் 18 விழுக்காடு, கிறிஸ்தவர் இஸ்லாமியருக்கு 10 விழுக்காடு, அப்படிதான் சலுகை இருக்கா? அப்புறம் நீனு சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நானும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. என் பாஸ்போர்ட் எடுத்து பார்த்தாலும், உன் பாஸ்போர்ட் எடுத்து பார்த்தாலும், அவர் பாஸ்போர்ட் எடுத்து பார்த்தாலும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அப்புறம் என்ன நீ பெரும்பான்மை, நான் சிறுபான்மை? உலகத்துல மதத்தை வச்சு மனிதனை கணக்கிடுற நாடு இது, இந்தியாவை தவிர. யாராவது சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. ஐரோப்பிய யூனியன் முழுக்க, அந்த ஒன்றிய முழுமைக்கும் கிறிஸ்தவன் தான். ஆனா எதுக்கு எத்தனை நாடு? எல்லாம் கிறிஸ்தவராக இருந்திருக்கலாமே. மொழி வழியே தேசிய இனங்கள், நிலங்கள். இங்கிருந்து பிரிஞ்சு போனது பாகிஸ்தான், மதம் காரணம். பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ் பிரிஞ்சதுக்கு எது காரணம்? மொழி, இனம். இந்த அடிப்படை அறிவு கூட உங்களுக்கு இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும்? சும்மா பேசுறது. நன்றி. நாளைக்கு கன்னியாகுமரியில இருந்து என்னுடைய பரப்புரை பயணம் தொடங்குது. தொடர்ச்சியா அது நியாயத்தின் பக்கம் நிக்கிற நீங்கள் எல்லாம் எங்க பக்கம் நிப்பீங்கன்னு நான் நம்புறேன். நன்றி, வணக்கம். ஐயா கொஞ்சம் சிறுபான்மை மக்கள் நல கட்சியின் சார்பாக ஒரே நிமிஷம் சிறுபான்மை மக்கள் நல கட்சியின் சார்பாக தமிழகத்தில் இருக்க அனைத்து கிறிஸ்துவர்களின் வாக்கும் இந்த முறை நமது நாம் தமிழர் கட்சிக்கு கொடுப்பதென்று கட்சியின் சார்பாக முடிவெடுத்து இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய நிபந்தனையற்ற ஆதரவை நாம் தமிழர் கட்சிக்கு கொடுக்கிறோம்.
2024 இந்திய ஒன்றிய நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 40 இடங்களிலும் தனித்து போட்டியிடுகிறது. கடந்த காலங்களில் நாங்கள் விவசாயி சின்னத்திலே போட்டியிட்டோம். இந்த சின்னத்தை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்று கடைசி நொடி வரை போராடினோம். அது சரியா வரல. சின்னத்தை இழந்தாலும் நம் எண்ணத்தை விட்டுவிடக்கூடாது. அது மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பதற்கு இதைவிட சிறந்த ஒரு சின்னம் இல்லை என்பதை முடிவு செய்துவிட்ட பிறகு இந்த சின்னத்திலேயே போட்டியிடுவது. விவசாயி சின்னமும் நான் கேட்கல, தேர்தல் ஆணையம் தான் தந்துச்சு. இதையும் நான் கேட்கல, தேர்தல் ஆணையம் தான் தந்தது. எனக்கு எது சரியா இருக்கும்னு என்னை விட அது நல்லா முடிவெடுக்குதுன்னு நான் நம்புறேன். இது இல்லாம உலகத்திலே புரட்சியே கிடையாது. இதுல பல பெரும் புரட்சியாளர்கள், மேதைகள் இதன் மூலமாகத்தான் தங்களுடைய கருத்துக்களை, எண்ணங்களை விதைத்து இந்த மண்ணிலே புரட்சியை உருவாக்கினார்கள். நாம் அறிந்து ஸ்டாலின், லெனின், ஃபிடல் காஸ்ட்ரோ, சேகுவேரா, மா சேத்துங்கு, எண்ணற்ற பெருமக்கள் இந்த நிலத்திலே புரட்சியாளர்கள், அம்பேத்கர், பேரறிஞர் அண்ணா, எல்லா பெரும் மேதைகளும், பெருந்தலைவர் காமராஜர், எங்களுடைய தாத்தா காமராஜர், எங்களுடைய தாத்தா முத்துராமலிங்க தேவர், எல்லாரும் இந்த ஒய்வாங்கிங்கிற இந்த கருவியில முழக்கத்தை முன்வைத்து தான் இந்த நிலத்திலே அளப்பெரிய புரட்சியை முன்னெடுத்தார்கள். இங்கே யாரும் எந்த கட்சிக்காரங்களும் தங்கள் சின்னத்துக்கு வாக்கு கேட்கலாம், ஆனா ஏன் சின்னத்தை தவிர்த்துட்டு வாக்கு கேட்க முடியாது. அதனால இந்த சின்னத்திலே போட்டியிடுவதுன்னு என் சின்னத்தை பறித்த பெருமக்களுக்கு எடுத்து கொண்டு வைத்து விளையாட்டு காட்டுகிற பெருமக்களுக்கு நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். விவசாயி சின்னத்துக்கு ஓட்டு இல்லை, சீமானுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் தான் ஓட்டு, வாக்கு என்பதை நிரூபித்து என்னை ஆகப்பெரும் தலைவராக்குகிற முயற்சியில் நீங்கள் இறங்கியிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. அதனால் ஒருபோதும் நாங்கள் பின்னடைய போகிறதில்லை. எந்த சின்னம்னாலும் போட்டியிடுவது. கடைசி நொடி வரை நான் போராடி பார்த்தேன், அது சரியாக வரல. அதனால தான் இந்த சின்னத்திலே இருக்கிறேன். என்னுடைய அன்பு மக்கள், எங்களை உற்று கவனியுங்கள். நாங்கள் உங்களுக்கானவர்கள், உங்களிடமிருந்தே உங்களுக்காக வந்தவர்கள். அதனால இவ்வளவு இடையூறுகளையும் தாங்கிக் கொண்டு நாங்கள் களத்தில் நிற்பது என் மக்களுக்காக, நாங்கள் பெரிதும் பேரன்பு கொண்டு நேசிக்கிற என் சொந்தங்களுக்காக என்பதை நீங்கள் அறிவீர்கள். இவ்வளவு நெருக்கடியையும் கடந்து நாங்கள் களத்தில் நிற்பது நீங்கள் எங்களை கைவிட்டு விட மாட்டீர்கள் என்கிற நம்பிக்கையில் தான். சமூக நீதியை பேசுவார்கள், கடைபிடிக்க மாட்டார்கள். பெண்ணிய உரிமையை பேசுவார்கள், கடைபிடிக்க மாட்டார்கள். நாங்கள் அதையெல்லாம் கடந்து இந்த எளிய பிள்ளைகள் களத்திலே சரியாக செய்து கொண்டு வருகிறோம் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால் எங்களை கைவிட்டு விடாதீர்கள். எங்களுக்கும் பின்னால் வருகிற ஒரு தலைமுறை ஒரு நல்ல அரசியலை, நல்ல அரசை மலரச் செய்ய வேண்டும், உருவாக்க வேண்டும் என்கிற துடிப்பும் தவிப்பும் யாருக்கும் வராது.
அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு எங்களை பெற்ற பேரன்புமிக்க பெற்றோர்கள், நாங்கள் உயிருக்கு மேலாக நேசிக்கிற என் உடன் பிறந்தார்கள், எங்கள் உறவுகள் எங்களை கைவிட்டு விடாமல் ஆதரிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. இதிலே நீங்களே கவனிக்கலாம், கூட்டணி வைத்தால் நான் கேட்ட சின்னம் வந்திருக்கோம், வைத்தவர்களுக்கெல்லாம் வந்திருக்கு. உடனே சைக்கிள் சின்ன வருது, உடனே குக்கர் சின்ன வருது. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் என்று பேசியவருக்கு எப்படி ஃபர்ஸ்ட் குக்கர் சின்ன வந்துடுச்சு? கூட்டணி வச்சா வரும். நான் வைக்க மறுத்துட்டேன், ஏன்னா நான் வைக்க மாட்டேன். இந்த நாட்டில் நல்ல அரசியலை உருவாக்கணும்னு நான் நினைக்கிறேன். எந்த சமரசமும் என் வாழ்நாள செய்ய மாட்டேன். காரணம், நான் பிரபாகரனின் பிள்ளை மகன் என்பது நீங்கள் கவனிச்சு. அதில் எவ்வளவு பேர் பேசியிருப்பாங்க என் தலைவன்கிட்ட, சீனா, ரஷ்யா, அமெரிக்கா. அவரும் செய்யலை, நானும் செய்ய மாட்டேன். எனக்கு ஒரே ஒரு தன்னலம் தான், அது என் இனத்தின் நலன், என் மண்ணின் மக்களின் நலன், அவ்வளோதான். அதில் இந்த சின்னத்தில் நாங்கள் போட்டிடுறோம். அதுக்காக ஒன்றும் இந்த நம்ம விவசாயி சின்னம் இல்லைன்னாரு, சின்னத்தில் தான் விவசாயியா என்ன சீமான், அவன் உண்மையிலே விவசாயி தான். அதனால் சின்ன விவசாயியாக இருந்து இல்லை, உலகத்தின் அன்னமே விவசாயி தான். அதனால் நாங்கள் நம்பிக்கையோடு களத்திலே பயணிக்கிறோம். எனக்கு கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. சின்ன முதல்ல இருந்தால் நேரம் நான் பாதி ஊர் சுற்றி இருப்பேன். என்னால் போய் பயணிக்க முடியல. நாளையிலிருந்து தான் நாங்கள் தொடங்க வேண்டியது இருக்குது பரப்புரையே. அது ரொம்ப எதிர்பார்த்து கடைசி நொடி வரை என்ன இன்னைக்கு கட்டுத்தொகை போடுறதுக்கான கடைசி நாள் வேட்புமனு தாக்கல் செய்கிறதுக்கு. அதனால் சின்ன என்னென்னு தெரியாமல் போட முடியாது. எங்களை சுயேட்சையாக நிறுத்தி 40 தொகுதிக்கு 40 சின்னம் கொடுக்கணுங்கிறதான் அவங்களுடைய நோக்கம். என்னை எப்படியாவது வீழ்த்திடணும், என்னை பின்னுக்கு தள்ளிடணும்னு நினைக்கிறேன். எப்படா ஒரு சின்ன தனி மனிதன் நான் நின்று 7 விழுக்காடை தொட்டான் அப்படிங்கிறத இவங்க எல்லாருக்கும் வியப்பு. 7 விழுக்காடுலேயே பயந்துட்டினா இந்த தேர்தலில் நான் என்ன செய்வேன்னு யாருக்கு தெரியும்? என் மக்கள் எங்கூட இருப்பாங்க. ஏன்னா நான் மக்கள் கூட இருக்கேன், மக்களை நம்பி இருக்கேன். பார்ப்போம், ஜூன் 4ஆம் தேதி பார்ப்போம். இதுவே நாம் தமிழர் கட்சியின் சின்னம். ஒளி வாங்கி மைக், ஆங்கிலத்தில் மைக். இது ஆக பெரும் புரட்சியாளர்கள் தங்கள் முழக்கத்தை முன்வைத்த இந்த கருவி. ஐயா வாங்க வாங்க. இது எங்களுடைய 2024 இந்திய ஒன்றிய நாடாளுமன்ற தேர்தலுக்கான வரைவு. இதில் அடிப்படை அமைப்பு, அரசியல் மாற்றம், இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்கிற முழக்கத்தை முன்வைத்து இந்த வரைவை நாங்கள் வெளியிடுகிறோம். படிக்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் சாத்தியமா என்று படலாம், சாத்தியமா சேவையா என்று உணர்ந்தீர்கள் என்றால் இது சரியான வரைவு என்று உங்களுக்கு தோணும். நாங்கள் எழுப்பி இருக்கிற கேள்விகள், நான் கூட 26 தான் வரைவை வெளியிடலாம்னு நினச்சா, நான் இதில் சொல்லி ஆகணுங்கிறதுனால மிக சுருக்கமாக ஒரு சில கேள்விகளை என் மக்களுக்கு முன்பு வைக்கிறோம். உங்கள் பிள்ளைகள் எழுப்புகிற கேள்வி உங்களுக்கான கேள்வி. உங்களுக்கும் இது தோன்றிருக்கலாம், தோன்றலாம். இதை படித்து பாருங்க. முழுக்க முழுக்க உண்மையின் பக்கம் நின்று வீரத்துறவி விவேகானந்தர் அவர்கள் சொன்னது போல
எதற்காகவும் நீ உண்மையை விட்டு கொடுத்துறாத, ஆனால் உண்மைக்காக எதையும் விட்டு கொடு என்று அவர் சொன்னது போல நாங்கள் உண்மையின் பக்கம் நிற்கிறோம். இதை படித்து பாருங்க, இந்த வரைவை கொண்டு போங்க. மிக்க நன்றி. இல்லை, தேர்தல் ஆணையம், நீதிமன்றம், சிபிஐ, என்ஐஏ எல்லாம் தன்னாட்சி அதிகாரம் பெற்றது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தா அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. அது தன்னாட்சி அதிகாரம் பெற்றது அல்ல, சுதந்திரமாக இயங்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். தேர்தல் ஆணையரை யார் நியமிக்கிறார்? எனக்கு எதிராக இருக்கிறவரை நான் நியமிப்பேனா? எனக்கு எதிராக இருக்கிறவரை, எனக்கு ஆதரவாக இல்லாதவரை நான் நியமிப்பேனா? மட்டன்ல பதில் சொல், டப்புன்னு பதில் சொல்லுங்க என் தம்பி கேட்டார். அப்புறம் அதில் போய் என்னத்தை நியாயத்தை பார்க்குறீங்க? அது நல்ல அடையாளப்பட்ட சின்னங்களை எல்லாம் யார் யாருக்கோ கொடுத்துருக்குது. அது உங்களுக்கு தெரியும், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். நான் புகழ்பெற்ற ஒரு திரைப்பட இயக்குனரோ, ஐயா மணிரத்னம் போல, எங்கள் அப்பா பாரதிராஜா போல, ஐயா பாலச்சந்தர் போல, எங்கள் அப்பா பால்மேந்திரா போல ஒரு பெரிய இயக்குனரும் கிடையாது. குறிப்பாக என் தம்பி சேரன், அமீர், வெற்றிமாறன் அளவு கூட நான் புகழ்பெற்ற ஒரு இயக்குனர். நான் பெரிய நடிகர் இருந்து ஒரு எளிய மகன். ஆனால் நான் எதுக்காக வந்தேன் அப்படின்னா, என் இனச்சாவில் தான் நான் கற்றுணர்ந்தேன். எங்களுக்கு எந்த அரசியல் இல்லை, வலிமை இல்லை என்பது. என் தலைவன் எனக்கு ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை வச்சு எனக்கு ஒரு வேலையை கொடுத்தாரு. அதை செய்யணும்னு நான் வந்து செஞ்சுக்கிட்டு. இந்த சூழலில் ஒன்றுமே இல்லாத நாங்கள் ஏறி வரும்போது எங்களுக்கு எந்த கை கொடுத்தும் எங்களுக்கு ஆதரவு இல்லை. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு சின்னத்தை விண்ணப்பிக்கிறேன்னு வைங்களேன், ஆட்டோ அப்படின்னு. இது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? தீக்குச்சிங்கும்போது என்னுடைய கருத்தோடு அது ஒத்து போகுது. வேளாண்மை என்னோட ஒத்து போச்சு அப்படின்னா, நான் வேளாண்மையை அரசு தொழிலாக்கி, தேசிய தொழிலாக்கி நான் கொண்டு வருவேன் அப்படின்னு வேளாண்மையோட நான் என்னுடைய பொருளாதார கொள்கையை பசுமை தாய்மை பொருளாதார கொள்கை, வேளாண்மையை முன்னிறுத்திய பொருளாதார கொள்கைன்னு நான் கொண்டு வந்ததுனால அது வந்துடுச்சு. தீக்குச்சியை கொண்டு வந்த தீக்குச்சியை வச்சு நம்ம கொண்டு போயிடலாம். எங்களை உரசினால் பற்றி எரிவோம் பெரும் நெருப்பாக, எங்களையே எரித்து கொண்டு உலகத்திற்கு வெளிச்சத்தை தருவோம் அப்படிலாம் கொண்டு போயிடலான்னு அதை விண்ணப்பிச்சேன். உடனே வேற ஒருத்தர் கொடுக்க விடுது. இது இதை பேசி ஒன்றும் பயனில்லை. அது எங்கள் சின்னத்தை யாருக்கு எடுத்து கொடுத்தீங்க? இப்போ அவர் போட்டிடுறாரா? அது வேணும்னே செய்கிறத போய் நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுல்ல. அப்போ என்ன பண்ண முடியும்? நீங்க அவங்க கூட்டணியில் இல்லையே தம்பி. எங்க ஐயா ஜி.கே. வாசனுக்கு சைக்கிள் சின்னம் எப்படி வந்துச்சு? இன்னொரு மாநிலத்தில் சைக்கிள் சின்னம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா நான் கேட்கறதுக்கு பதில். இன்னொரு மாநிலத்தில் இருக்க அது தேசிய கட்சி, அந்த கட்சியில் இருக்கிறது உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு எங்க கிட்ட சொல்றேன். நீங்க எப்படி எங்க ஐயா ஜி.கே. வாசனுக்கு சைக்கிள் சின்னம் வந்துச்சு? எப்படி ஐயா டிடிவி தினகரனுக்கு? அவர் தான் சொன்னார் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். யாருமே குக்கரை கேட்கலையா? அப்ப எப்படி அவருக்கு வந்துச்சு? அதெல்லாம் இப்போ 2 தொகுதியில் போட்டி, 2 தொகுதியில் அவர் போடலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்றீங்க. அவர் தெரிஞ்சிருச்சு ஒரு தொகுதியில் தான் போடுறாருன்னு, அதனால சொல்றீங்க. அதே மாதிரிதான் எங்க அண்ணனுக்கும் சொல்றீங்க, திருமாவுக்கும். ஏன் அவர் 2 தொகுதியில் போட்டிட்டார்? கொடுங்களேன். இந்த அண்ணன் வைகோக்கு சொன்ன காரணம் எங்க அண்ணனுக்கு பொருந்தும்னா 2 தொகுதியில் போட்டிட்டார்ல, கொடுங்களேன். இதுல எல்லாம் வென்றலாம்னு நினைக்கிறவரை என்ன பண்ணுவீங்க? எல்லா தொகுதியிலையும் அமைதியா கட்டு தொகை போடுற இந்த வேட்புமனு தாக்கல் நடக்குது. கோயம்புத்தூர்ல மட்டும் ஏன் என் தங்கச்சிக்கு இடையூறு வருது? ஏன் வருது?
அரசியல் பிழைத்தோருக்கு அறமே கூற்றாகுன்றது. எத்தனை ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி எங்கள் பாட்டனார் பாடிட்டு அறம் சார்ந்து நில்லுங்க, ஒரு நேர்மை கடைப்பிடிங்க. இதெல்லாம் இது எல்லாருக்கும் தானே. இதெல்லாம் நாங்களும் நினைவில் வச்சுட்டு தானே வேலை செய்வோம். இந்த ஆட்டம் எவ்வளோ காலத்துக்கு, எத்தனை காலத்துக்கு ஆடிடுவீங்க, எவ்வளவு பண்ணிடுவீங்க அப்படின்னு. சரி, எவ்வளவோ பார்த்துட்டோம். என் பங்காளி வடிவேல் சொல்கிற மாதிரி இது என்ன பிரமாதம், இன்னும் ஸ்பெஷல் ஐட்டம்லாம் இருக்குங்கிற மாதிரி எவ்வளவோ பார்த்துட்டோம். அது ஒன்றும் இல்லை. வேற ஆனா தேர்தல் ஆணையமே ஒரு சின்னத்தை முடிவு பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா இது இவிஎம்ல எதிரொலிக்குமா? இதோட பிரச்சனை அது உங்கள்கிட்ட சொல்லணும்ல, நான் வேற யார்கிட்ட சொல்ல முடியும்? நீங்கள் தான் கொண்டு போய் வச்சுக்க. அது என்ன செய்யணும்னா எங்கள் சின்னத்தை 3வது பெட்டியில் வைக்கணும். இந்த வாட்டி பாராளுமன்றத்துக்கு குறைந்த வேட்பாளர்னால 2 பெட்டி ஆகிற வாய்ப்பு இருக்குது. அதில் பின்னுக்கு தள்ளும், கொஞ்சம் மங்களாக வைக்கும். என்னை கடந்த முறை அப்படி தான் பண்ணிச்சு. எவ்வளவோ போராடி பார்த்த கடைசியாக இருந்த நம்பிக்கை நீதி அதுவும் என்னை கைவிட்டுருச்சு. இப்போ இந்த முறையும் நீதிமன்றத்தை நாடுனேன். இந்த சின்னத்துக்கு வழக்கே எடுக்கல. வழக்கு இருக்கும்போது எப்படி சின்னம் தர்றதுங்கிறது தேர்தல் ஆணையம். வழக்கை திரும்ப பெற்ற அவங்க கொடுக்கறதான் சின்னம். இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. இதை நீங்கள் இது ஜனநாயக நாடுன்னு நினச்சிங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு அந்த உங்களோட தவறான புரிதலுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. இது ஜனநாயக நாடே அல்ல, வார்த்தையில் மட்டும் ஜனநாயகம் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எல்லாம் பொழைச்சிக்கிறீங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். என்னைய மாதிரி ஒரு காட்டானாலேயே சமாளிக்க முடியலன்னு நீங்கள்லாம் ஏமாத்தணும். நான் எதுக்கும் பயப்படாதவன். நானே திணறேன் பாருங்க, திணறேன். என்னடா செய்யறது அப்படின்ட்டு. அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆபத்தானவர்கள் இவர்கள். வேற ஏதாவது கேளுங்க. அது கடந்துட்டேன். நீலாம் ஒரு நெருக்கடி இல்லை. நான் ஒன்று தம்பி லெலின்ட்டேன். அவனுக்கு நீ என்ன பண்ணிட முடியும்? ஐடி ரைடு விட முடியல, இடி ரைடு விட முடியல, என்ஐ ரைடு விட்டேன். என்ஐ ரைடு விட்டதுனால என்ன? எனக்கு நெருக்கமான நண்பர்கள்லாம் அலைவீசியே எடுக்க மாட்டான். எனக்கு ஏதாவது ஒரு 1000-500 கொடுக்கலான்னு நினைக்கிறவன் கொடுக்க மாட்டான். இவ்வளோதானே நீ என்ன பண்ணிட முடியும்? என் வீடை காலி பண்ண சொல்லுவான். என் பிள்ளைகளை வீடு கடை இதெல்லாம் வச்சுருந்தா நீங்கள் காலி பண்ணிடுங்க உங்கள் கட்சிக்காரங்களுக்கெல்லாம் ரைடு விடுதுன்னு. அப்படி தான் துறைக்கு நடந்துச்சு. அவன் வீடை காலி பண்ண சொல்லிட்டாங்க. அவன் ஒரு வலைவலிக்கு ஒரு இது வச்சுருந்தான், அதை காலி பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி தான் நடக்கும். எந்த மாதிரி நெருக்கடின்னு கேளு தம்பி, எந்த மாதிரி நெருக்கடின்னு கேளுங்க. இப்போ என் தம்பி மத்திய சென்னையில் கார்த்தின்னு என் தம்பியை நிறுத்துறேன். போன முறை நிறுத்தினேன். அவன் எனக்கு ரொம்ப பிடிச்ச என் தம்பி, ரொம்ப திறமையானவன், கெட்டிக்காரன். அவனை நிறுத்தணுங்கும் போது அவன் தயங்கினான். வேற யாருக்காவது கொடுங்கன்னா என்னன்னு கேட்டேன். சரி, நான் மருத்துவமனை கட்டிக்கிட்டு இருக்கேன், அது கொஞ்சம் காசு இது போட வேண்டியிருக்கு, நேற்று வேலையெல்லாம் வந்தோன்னா கஷ்டமாயிரும், ஒரு மாதம் அதில் இதாயிரும் அப்படின்னு. இல்லையா, நிற்க மாட்டார். கெஞ்சி பார்த்தேன், நிற்க மாட்டேன். நீ ஆக்கிரமிச்ச இடத்தில் மருத்துவமனை கட்டுகிறாய் என்று முற்றுகையிட்டு போராடிடுவேன் அப்படின்னா, ஐயோ அண்ணா நான் நின்றுவேன், இறங்குங்க, நான் செஞ்சாலும் செஞ்சிருந்தேன். இது ஒரு நகைச்சுவைக்காக பேசுனது. அதையே நான் மேடையில் என் தம்பி அறிமுகப்படுத்தும் போது பேசுனதுக்கு காவல்துறை போய் அவன்கிட்ட விசாரிக்குதுன்னா எப்படி இருக்கு பாருங்க. இதை ஒரு பத்திரிக்கை பெரிய செய்தியாக எழுதுன்னா பார்த்துக்கையோ, நான் எவ்வளவோ நல்லது சொல்கிறேன், அதை கொஞ்சம் எழுதியா. ஒரு வேடிக்கைக்காக என் தம்பியை பற்றி இப்படி சொன்னேன். அவனை நிறுத்திடணும்னு நான் எனக்கு விரும்பிட்டதுனால நில்றா அவன் மறுத்தான். அப்போ இது ஒரு கேலிக்காக நான் சொன்னேன் அவனை. அதை பாருங்கள், அது எழுதுதுன்னா எப்படி இருக்கு அரசு, எப்படி எனக்கு நெருக்கடி வருதுன்னு இது ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன். ஆமாம் 10 வருஷமா நடக்குது அந்த முயற்சி. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு விவசாயம் பார்க்க போனாலும் போயிடுவேன். வெளிய வேளாண்மை செஞ்சு ஊரில் போய் எங்கள் அம்மா சொல்கிற கார் சும்மா 24லையும் நான் 26லையும் தனிச்சு தான் போடுவேன். 117 பெண்ணுக்கு வாய்ப்பு கொடுப்பேன், 117 ஆணுக்கு வாய்ப்பு கொடுப்பேன். அதில் 150 பேருக்கு மேலே இளைஞர்களுக்கு கொடுப்பேன்.
அந்த கூட்டத்திலே நான் ஒருத்தன் தான் பெரிய ஆளா தெரியும். அப்படின்னா பாருங்க, நான் உறுதியான முடிவு எடுத்துட்டு நகர்றவன். சும்மா அந்த சமரசம் பண்ணிட்டு இப்படி அதெல்லாம் கிடையாது எனக்கு. 5 தொகுதியை விட்டு கொடுத்தது 7 இடம் கேட்டு 5 இடத்தை நாங்க தர்றோம், 5 இடம் தான் முடியும்னு சொன்னதுனாலதான் ஐயா போதும். இது என்னை விட பத்திரிகையாளர் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணுமே. கோயம்புத்தூர்ல யார் வேட்பாளர்? கோயம்புத்தூர்ல இருக்கிற என் தங்கச்சி வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது காவல்துறை ஏன் தடுக்கணும்? யாரோட கட்டுப்பாட்டு இருக்கு காவல்துறை? நாங்க அக்யூஸ்டுல ஆகச்சிறந்த ஜனநாயகவாதிகள், எங்களை ஏன் நீங்க நெருக்கடி கலக்குறீங்க? இதுல 5 தொகுதி நீங்க சாதாரண வேட்பாளரை தான் போட்டிருக்கீங்க. இது கடந்த முறை நான் சொல்லிட்டேன். தவறி போய் அம்மா கனிமொழி அவர்கள் நின்ன இடத்துல அம்மா தமிழிசை போட்டுட்டதுனால மோதினீங்க. மீதி 5 இடம் அவங்க இடத்த எல்லா இடத்துலையும் கூட்டணி கொடுத்தீங்களா இல்லையா? கன்னியாகுமரி யாரு? காரைக்குடி யாரு? 5 இடமும் கூட்டணி கொடுத்து தப்பிச்சுக்கிறாரு. ஏன் நீ சரியான ஃபைட்டர், நீ பிஜேபியை ஒழிக்கணும், வளரவே விடக்கூடாது, இந்த மண்ணில் நுழைய விடக்கூடாதுன்னு நினைக்கிற ஆண்மகன் வீரன் நேரடியா உதயசூரியன் சின்னத்தில் மோத வேண்டியதான? தாமரை சின்னத்தை எதிர்த்து ஏன் செய்யல? சும்மா இதெல்லாம் பேசுறது. நாங்க சிறுபான்மை மக்களுக்காது இது பாதுகாப்புன்னு 21 இடம் போன 19லயும் ஒரு இடம் கிறிஸ்தவர் இஸ்லாமியருக்கு இல்ல, இந்த வாட்டியும் ஒரு கிறிஸ்தவர் இஸ்லாமியருக்கு இல்லை. அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். நீங்க சிஸ்டம் ராங்குங்கிறீங்களா ஆங்கிலத்தில்? நான் அந்த சிஸ்டத்தை தகர்த்து மறுகட்டமைப்பு செய்யணுங்கிற. திரும்ப அரசியல் சாசனத்தையே பேசிட்டு கூடாது. நம்ம எல்லாம் கூடி உட்கார்ந்து உருவாக்குனது தானே. இப்ப சரியில்லைன்னு படும்போது மாத்திக்கணும். உண்மையிலே மக்களாட்சி, மக்களுக்கான அதிகாரம் வரணும்னா, மலரணும்னா நாங்க சொல்றதையும் கொஞ்சம் கேட்கணும். நீங்க பாருங்க, படிச்சு பாருங்க. கூட்டணி அப்படிங்கிறதையே நான் ஒரு கோழைத்தனமா பார்க்குறேன். நான் அந்த இடத்துக்கு போகல. அது சிலர் அப்படி கூட்டம் சேர்த்து நின்னாலே அது ஒரு பெரிய இதுன்னு நினைக்கிறாங்க. ஒரு தலைவன் என்பவன் தன் மக்களை முழுமையாக நேசிக்கணும், நம்பணும். நாங்கள் நேசிக்கிறோம், நம்புகிறோம், தனிச்சு நிற்கிறோம். அது மற்றவங்களுடைய முடிவை போய் நம்ம குறை சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அதுக்கு நேரம் இல்லை, தேவையும் இல்லை. ஆமாம், நீங்கள் கேஷ்லெஸ் எக்கனாமிக் வந்துட்டு போது சிம்பிள் செலெக்ஷனுக்கே வர மாட்டேங்கிறீங்க. கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. கேஷ்லெஸ் எக்கனாமிக் வந்துட்டீங்கல்ல, என்ன ஐக்கான் உங்களுக்கு? ஏன் நம்பர் என்ன? எல்லாத்துக்கும் அமெரிக்கா உதாரணம் சொல்றீங்கல்ல, அமெரிக்கா அந்த மாதிரி வச்சிருக்கா? நம்பர் தானே, எண்ணு தானே. எண்ணு முறைக்கு வாங்க. எண்ணு முறைக்கு வரும்போது நீங்க என்ன என்னட்ட கேள்வி கேட்குறீங்க? படிக்காதவன் என்ன பண்ணுவாங்கிறீங்க? நீங்க கேஷ்லெஸ் எக்கனாமிக் வந்துட்டீங்கல்ல. எங்க அம்மா அவ தோட்டத்தில் வேலை செய்யற 50 பேருக்கு சம்பளம் எப்படி கொடுப்பா? செல்போன் டிரான்சாக்ஷனா, ஏடிஎம், பிடிஎம்மா? அப்ப கேஷ்லெஸ் எக்கனாமிக்கு வந்துட்ட பிறகு சிம்பிள் செலெக்ஷனுக்கு வர்றதுக்கு என்ன? உங்களுக்கு உதாரணம் ஒரு நாடு இருக்குல்ல, அமெரிக்கா மாதிரி வாங்க. எனக்கு 101, அவருக்கு 501, அவருக்கு 51, அவருக்கு 2001 கொடுத்துட்டு போங்க. யாரு கேட்டா? ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒன்று கொடுங்க. ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒன்று கொடுங்க. தம்பி, உதயசூரியன் சொன்ன எவ்வளவு காலமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இருக்கட்டும், இரட்டாளா இந்த மைக்கு இப்பதான், இப்ப ஜனநாயகம் இதை நீ சொன்னீங்கன்னா நான் நம்பவா? எனக்கு இடுப்பு கீழே விளங்காது தம்பி. நான் மாற்றுத்திறனாளி, ஊனமுற்றவன். உனக்கு உடல் தகுதி இருக்கு. 2 பேரும் ஒரே மாதிரி ஓடி வெற்றி கோட்டை தொடரணும்னா எப்படி வாய்ப்பு? இந்த எளிய பிள்ளைகள் நாங்க எப்படி போய் வெல்றது? இது ஜனநாயகம் நீ சொன்னீங்க, நான் நம்ப சொல்றியா? எனக்கு புதுச்சின்ன மாதிரி திமுக புதுச்சின்னம் கொடு, அதிமுக கொடு, பிஜேபி கொடு. நாட்டின் தேசிய மலரை நீ சினிமா வச்சுக்கிட்டா? நீ படிச்சியா இல்லையா? நாட்டின் தேசிய மலர் என்னன்னு படிச்சீங்களா இல்லையா தம்பி? என்னன்னு படிச்சீங்க? தாமரைன்னு. தேசிய விலங்கு எனக்கு கொடுன்னா நீ என்ன சொல்ற?
எப்படி தேசிய மலரை சின்னமாக வச்சுக்கிடுவேன், தேசிய விலங்கை கொடுத்தா நான் நேரடியாக கனெக்ட் ஆயிடுவேன். தானவன் பிரச்சனை விட்டுருவேன்னு நினைக்கிறியா? இந்த தேர்தல் முடிஞ்சோன்னு போவேன் வழக்குக்கு. ஒன்று எனக்கு தேசிய விலங்கை கொடு, இல்லைன்னா அவருக்கு தேசிய மலரை எடு. இல்லை அவருக்கு அதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க, அது தேசிய மலர் அவருக்கு சின்னமாக இருக்கணும். அப்போ காலிஃப்ளவர், கத்திரிக்காய் பூ ஏதோ ஒன்று சொல்லிட்டு போ, தேசிய மலரை தாங்கன்னு. தேசிய பறவையை கேட்டேன், அதில் நான் நேரடியாக முருகனோட கனெக்ட் ஆயிடுவேன். தரல தம்பி, நீனும் ஒரு ஆட்டம் காட்டுற, நானும் ஒரு ஆட்டம் காட்டுவேன். இப்போ சின்ன பையலாக இருக்குது, நாங்களாம் சின்ன பிள்ளைகளாக இருக்குனால வண்டி ஓட்டுறீங்க. நான் கேட்குறது நியாயம்னு பட்டா எனக்கு ஆதரிங்க, என்னை ஆதரிங்க. நீங்கள் எல்லாரும் படித்து குழந்தையிலேருந்து ஆழ்மனதில் பதிய வச்ச தேசிய மலரை ஒரு கட்சிக்கு சின்னமாக கொடுத்தது தவறா சரியா? வேற தேர்தல் பரப்புரையில குழந்தைகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு இருக்கு. ஆனா பிஜேபி காரங்க அதை பயன்படுத்துற பின்னாடியும் தேர்தல் ஆணையம் இது கொஸ்டின் கேட்க மாட்டேங்கிறாங்க. எப்படி பார்க்கணும்? தேர்தல் ஆணையம் அவங்க ஆணையம் எப்படி பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே கேள்வி கேட்டா நான் என்ன சொல்றேன்? நான் இவ்வளவு நேரம் அதானே சொன்னேன். கேட்க மாட்டாங்க. நீங்க எதிர்கட்சின்னு ஒன்று எங்க இருக்கு? நான் அண்ணன் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. தமிழ்நாட்டில் ஒரே கட்ட தேர்தலா இல்லையா? ஒரே கட்ட தேர்தல். எங்களை மாதிரி பிள்ளைகளுக்கு 40 தொகுதியை சுற்றுறது 20 நாளில் எவ்வளோ கடினம்னு உங்களுக்கு தெரியும். அஸ்ஸாமில் 14 தொகுதி தான் இருக்குது. இந்த 14 தொகுதிக்கு 3 கட்டமாக தேர்தல் நடக்குது. இதே 40 தொகுதி இருக்கிற பீகாரில் 7 கட்டமாக நடக்குது. 42 தொகுதி இருக்கிற மேற்கு வங்கத்தில் 7 கட்டமாக நடக்குது. 80 தொகுதி இருக்க உத்தரப்பிரதேசத்தில் 7 கட்டமாக நடக்குது. அவங்க வசதியாக வேலை செய்கிறதுக்கு பிரிச்சுக்கிறாங்க. ஏன் எனக்கு 2 கட்டமாக வைங்கள? 2 மாநிலத்தை சேர்த்து நான் ஒரே நேரத்தில் சந்திக்கிறேன்ல, புதுச்சேரி தமிழ்நாடு. எனக்கு 2 கட்டமாக வைங்க, 3 கட்டமாக வைங்க. என்ன கெட்டு போச்சு? இதில் லாண்ட் ஆர்டர் இஷ்யூ இருக்குன்னா எதுக்கு நாட்டை ஆண்டிங்க? இறங்கி போங்க. ஒரு லாண்ட் ஆர்டரை கூட காப்பாற்ற முடியல, சட்டம் ஒழுங்க கூட காப்பாற்ற முடியலன்னு இறங்கி போங்க. இல்லை உங்கள் மாநிலம் தானே, வட மாநிலங்கள் எல்லாம் உங்கள் மாநிலம் தான். லாண்ட் ஆர்டரை எங்களால் காப்பாற்ற முடியல, இறங்கி போங்க. உங்களை யார் கேட்டது? நீங்கள் அதை விட்டுவிட்டு இங்கே அந்த வழியில் எங்களுக்கு லாண்ட் ஆர்டர்லாம் சரியாக இருக்குன்னு ஒத்துக்கிறிய போல் இருக்கு. அது இதெல்லாம் நீங்கள் தான் ஆழ்ந்து கவனித்து கொண்டு போகணும். மக்கள்கிட்ட பாருங்கள் என்ன வேலை நடக்குது அப்படின்ட்டு. 20 நாளில் தேர்தல் நடக்கும். ஓட்டை எண்ணுறதுக்கு 44 நாள் ஆகும். 20 நாள்லேயே நடந்துடும். ஆனால் வாக்கை எண்ணுறதுக்கு 44 நாள் எடுத்துக்கிறீங்க. இதெல்லாம் கொடுமை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம நின்றுட்டோம் 5 வருஷமா 6 வருஷமா 6 ஆண்டுகளாக அதை பயன்படுத்திட்டோம். 6 தேர்தல், உள்ளாட்சி, அப்புறம் இடைத்தேர்தல்கள், அதுக்கப்புறம் சட்டமன்றம், நாடாளுமன்ற தேர்தல்களில் நம்ம கொண்டு போயிட்டோம். எங்கள் பிள்ளைகள் அதில் ரொம்ப கஷ்டப்பட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. விவசாயிங்கிறது என்னோட எங்கள் வாழ்வியல் முறையோட நேரடியாக நாங்கள் தொடர்பு உள்ளது அப்படிங்கிறதுனால அதை மீட்கிறதுக்கு போராடணும். அதனால் 26 அந்த சின்ன எனக்கு வராமல் போயிருமா என்ன? மைக்கு அதான் உங்களுக்கு சொன்னேன். இதெல்லாம் என்ன நான் பேசுகிறத கொண்டு போது பாருங்க. உலக புரட்சியாளர்கள் எல்லாரும் இதன் மூலமாக தான் தங்களுடைய ஆகச்சிறந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கிறாங்க. அதனால இதுவும் ஒரு மோசமான ஒன்றும் கருதிட முடியாது. என் பிள்ளைகளை நான் நம்புறேன். என்னுடைய தம்பிதங்கைகளை நான் நம்புறேன். அவங்க கொண்டு போய் சேர்ப்பாங்க. நீங்க பாருங்க, நாளையிலிருந்து அதிரும். இப்பவே அதிரும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இதுதான் போடுவாங்க. நீ எந்த சின்னத்துக்கும் வாக்கு கேட்கலாம், ஏன் சின்ன இல்லாம கேட்க முடியாது. இல்லைன்னா கீழே தான் போடணும், சும்மா தான் பேசிக்கணும். சீமா சின்னத்தை தொடக்கூடாது அப்படின்னா சும்மா தான் பேசணும்.
வேற வேற கேள்வி. மருத்துவத்துறையில புரட்சின்னு இருக்கீங்க, ஆட்சியாளர்கள் அரசு மருத்துவமனைக்கு மாறணும்னு இருக்கீங்க, அதை எப்படி செயல்படுத்துறீங்க? என்கிட்ட ஒரு ஆட்சியை கொடுத்து பாருங்களேன், ஒரு 5 வருஷம். தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கீங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஏன்னா ஆட்சியாளர்கள் யாருமே அரசு மருத்துவமனைக்கு வரதில்லை, அரசு அதிகாரிகள். அதுக்கு நீங்க கோபமே பண்ணலையே. இப்போ அரசு மருத்துவமனை பூட்டிட்டு போக வேண்டியதானே? எத்தனாயிரம் கோடி ஆண்டுதோறும் நீங்க அதுக்கு நிதிநிலையில் ஒதுக்குவீங்க. ஏங்க ஐயா கருணாநிதிக்கு முடியலன்னா காவேரிக்கு போகணும்? ஏன் எம்ஜி ராமச்சந்திராவுக்கும், அம்மா ஜெயலலிதா அம்மையார், ஐயா எம்ஜிஆருக்கு முடியலன்னா அப்போலோக்கு போகணும்? அப்பா நீங்க நடத்துற அரசை விட தனியார் முதலாளி சரியான மருத்துவம் கொடுக்குறான்னா நீங்க எதுக்கு ஆட்சியில் இருக்கீங்க? எதுக்கு இருக்கீங்க? அரசு பள்ளி கல்லூரியில் அரசு துறை சார்ந்த யாருடைய பிள்ளைகளாவது படிக்குதா? அப்புறம் மூடிட்டு போயிட வேண்டியதானே? 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசால் தர முடியாத கல்வியையும் மருத்துவத்தையும் தனிப்பெரும் முதலாளி கொடுத்துருவான்னா அப்புறம் எதுக்கு கவர்மெண்ட்? உங்களுக்கு கிடைக்காத தண்ணி தனிப்பெரும் முதலாளிக்கு கிடைக்குது எப்படி? இப்ப நான் அழைச்சி பேசுனா அப்பளோ கிண்ல கொண்டாந்து பெட்டி உடுவே இறக்கி விட்டுறான். என் வீட்டில் 50 கேன் இறக்குப்பான்னா இறக்கிறான்ல, எப்படி அவனுக்கு கிடைக்குது? இப்போ ஏப்ரல் மே ஆயிடுச்சுல, நம்ம அக்கா தங்கச்சியெல்லாம் குடத்தை வச்சுக்கிட்டு தெருவில் நிற்பாங்கல்ல, அவங்க அரசு ஊற்ற முடியல தண்ணி, முதலாளிக்கு எப்படி கிடைக்குது? அதே போல கல்வி வந்து மாநில உரிமைக்கு வரணும்னு இருக்கீங்க, மாநில பட்டியலுக்கு வரணும்ன்றீங்க, நீட்டை தடை பண்ணணும்ன்றீங்க. அதே போல மற்ற போட்டித் தேர்வும் தடை பண்ணணுமா, இல்லை நீட் மட்டும் தான் தடை பண்ணணுமா? ஐஐடி போனா ஜேஇ எழுதணும். இப்போ நீட்டை நீங்கள் வச்சுக்கிறீங்க, நோ ப்ராப்ளம் அட்டால். நீட்டு நாங்கள் எழுதுகிறோம். ஆனால் இதை எல்லாம் கட்டுப்படுத்தி நிர்வாகம் செய்கிற அமைச்சர் பெருமக்கள், பிரதமர், முதலமைச்சர் என்ன தெரிவு எழுதுறாங்க? பதில் இருக்கா அவங்ககிட்ட? நான் ஐஏஎஸ் எழுதணும், ஐபிஎஸ் நான் எழுதணும், நீதிபதி நான் எழுதணும், எல்லாரும் நாங்கள் தேர்வு எழுதுவோம். எங்களையெல்லாம் இந்த இடத்துல வேலை செய்ய, அந்த இடத்துல போ, நீ இந்த மருத்துவக் கல்லூரி டீன், நீ இங்கே போ, எல்லாம் தூக்கி போடுற, நீ ஒன்றும் எழுத மாட்ட. எழுது. ஐயா மோடியும் ஐயா ஸ்டாலின் எழுத சொல்லி எந்த தேர்வில் பாஸ் பண்ணுறாங்க பார்ப்போம். எழுதுவா, சிலபஸ் வை. வேதியியல், உயிரியல், புவியியல், அறிவியல், வரலாறு, உலக இலக்கியம், வேளாண்மை, இதெல்லாம் சிலபஸாக வச்சு எல்லாத்தையும் படிச்சுட்டு எழுத சொல்லுவோம். நேர்மையான நீதிபதி வச்சு திருத்த சொல்லுவோம். அதில் யார் நல்லா அதிக மதிப்பெண் வாங்குறாரோ அவர் பிரதமர், யார் அதிக மதிப்பெண் வாங்குறாரோ அவர் முதல்வர், தோற்று போனவர் வேறு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். அப்படி வச்சுக்கிறோமா? எப்படி இருக்கு? இப்ப ஐயா மோடிக்கு உட முடியல. நீட்ல பாஸ் பண்ணி வந்தவனுக்கிட்ட தான் நான் வைத்தியம் பார்ப்பேன்னு சொல்லுவாரா, இல்லை ஏற்கனவே படிச்சு மருத்துவரான மருத்துவர்கிட்ட வைத்தியம் பார்ப்பாரா? என்ன ஒன்றும் பேச கேள்வி கேட்டீங்கல்ல, நீங்க பதில் சொல்லணும்ல. எனக்கு நீங்க கேள்வி கேட்குற மாதிரி நான் கேள்வி கேட்குறேன்ல, அப்ப நீங்க எனக்கு சொல்லணும் யார்கிட்ட வைத்தியம் பார்ப்பாரு. உலகத்திலே தரமான அறிவார்ந்த மருத்துவர்கள் என் இனம் சார்ந்த மக்கள், என் நாட்டு மக்கள். நான் எத்தனை பேரை சொல்லுவேன்? ஜவஹர் பழனியப்பனை தாண்டி மருத்துவர் உண்டா? எங்க ஐயா எத்தனை பேர் நான் சொல்லணும்? சொல்லுங்க நீங்க. அமெரிக்கால ரஷ்யால எல்லாம் எங்க ஆளுங்க எவ்வளவு பேருன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்தியாலேயே ஆக சிறந்த இந்த லேப்ராஸ்கோப் அறுவை சிகிச்சை நிபுணர் எங்க ஐயா பழனிவேல் தான். நீங்க தெரியும் நினைக்கிறேன். ஜெம் மருத்துவமனையில் அவர் ஒரு வேளாண்குடி மகன். பல காலத்தை சும்மா சுற்றிவிட்டா அதுக்கப்புறம் படித்து என்ன படிக்கிறதுன்னு தெரியல. அப்போ லேப்ராஸ்கோப்புங்கிற முறையே இல்லை. அதை தேர்வு செஞ்சு படித்து இதெல்லாம் சும்மா போய் எதாவது பேசிட்டு கூடாது. இதுக்கு நான் உங்ககிட்ட திரும்ப திரும்ப சொல்கிறேன். இப்போ நீட் எழுதி நீங்கள் வந்துட்டீங்க. நீட் எழுதி வந்துட்டீங்க. உங்களுக்கு பாடம் நடத்த போகிற பேராசிரியர் யாரு? ஐயா சாமி, ஒரே மண் ஒரே ஆச்சு, யார் உட்கார்ந்தா இருந்தாலும் ஒரே மாதிரி தான் கல்லூரி ராஜா. இது எதுக்கு அதே பேராசிரியர் அதே பாடத்திட்டம்? இந்த நீட் எழுதிட்டனால தரமான மருத்துவர் வந்துருவாருன்னு நீங்க நம்ப சொன்னீங்கன்னா இந்த நீட்டை நடத்துறது கண்டஸ்ட் பண்ற ஆளியார் வேற எப்படி சொல்றாரு? அமெரிக்காவில் இருக்கிற புரோமெட்ரிக் தானே, புரோமெட்ரிக்ங்கிற ஒரு நிறுவனம், தனியார் நிறுவனம், ஒரு பிரைவேட். இந்தியாவில் தரமான மருத்துவரை உருவாக்கிடணும்னா அமெரிக்காவில் இருக்கிற புரோமெட்ரிக்ங்கிற அந்த நிறுவனத்துக்கு எதுங்க மாரியத்தா கோயில் நேர்ந்துச்சா? இல்லை, இதெல்லாம் தயவு செய்து கொண்டு போய் கேளுங்க. அதை தான் நான் சொல்கிறேன்.
இதை தகர்த்து வீசணும்டா அப்படின்னு. ஒரு தேர்வு கூட உன்னால் நடத்த முடியல, அதான் அமெரிக்காக்காரன் கொடுத்துட்ட. அப்புறம் என்ன தேர்தல் எப்படி நியாயமா நடத்துவ? நீ எப்படி நடத்துவ? நீட்டு தேர்வு எழுத போகும்போது என் தங்கச்சியுடைய மூக்கத்தையே கலெக்டரியெல்லாம் இல்லையா? இந்த மூக்கத்திகளை விட்ட கொண்டு போயிரும்னு இந்த நாடு சொல்லும்போது நீங்க எல்லாம் நம்புறீங்களே? உள்ளாடைய கலெக்டரிய என் பிள்ளைக்கு அது எப்படி எந்த மனநிலைவு உள்ள உட்காந்து எழுதும்? ஆனா இந்த வாக்கு எந்திரத்துல ஒண்ணுமே செய்ய முடியாது. அது நேர்மையா நடக்குதுங்கிறீங்க. சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை எப்படி அனுப்புனீங்க? சந்திரன் கிட்ட போய் அனுப்புனீங்களா, கீழே இருந்து அனுப்புனீங்களா? இங்கிருந்து இயக்கிட முடியுது. இப்ப நீங்கள் நான் பேசிட்டோம்ல, இதை டெல்லியில பதிவாகுதா இல்லையா? பதிவாகுதுல. அப்ப எல்லாத்தையும் கவனிக்கிற நீ இதுல ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற நான் நம்ப சொல்றேன். ஒன்னும் செய்ய முடியாது. புரட்சி ஒன்றாலதான் புரட்சி. யார் கேட்குறா? ஐயா என்ன சொல்றாங்க? ஆங்கிலம் ஒரு கட்டாய மொழி பாடம், அவ்வளவுதான். எந்த மொழியும் கற்கலாம் நாங்கள் வாழ்வதற்கு. எங்கள் மொழி தமிழ் கற்கணும், எங்கள் இனம் வாழ்வதற்கு. இதான் எங்க கோட்பாடு. இப்போ என் தம்பி விருதுநகர் வேட்பாளர் கௌசிக் பாண்டியன் வந்து அதை படிக்க திணறிட்டாங்க. அவனை தமிழ் படிக்க தெரியாதவனை வளர்த்த நீ தாண்டா தூக்குல தொங்கணும், நீ தாண்டா கேவலை பண்ணணும். என் பிள்ளைக்கு தமிழ் தெரியலைங்கிறது எனக்கு அவமானம் இல்லை. வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கணும் வெற்று முழக்கத்தை வச்சு எங்களை வீழ வச்ச நீங்க தான் அவமானம் பண்ணும், வெக்க பண்ணும். அவன் படிச்சது ஓமன்ல படிச்சதுனால அவனுக்கு வரல. என் பிள்ளைங்க என் மயங்க 2 பேரும் ஆங்கில வழியில படிக்கிறாங்க. நான் அவமானப்படுறேன். பள்ளிக்கூடம் இல்ல படிக்க, என் பிள்ளைய தமிழ் படிக்க பள்ளிக்கூடம் இல்லை. வீட்டில் நாங்க பேசி பேசி என் பிள்ளைகளுக்கு தமிழ் கற்பிக்கிறோம். ஆமா இருக்கு. அதான் உங்களுக்கு அன்னைக்கே சொன்னேன் நான், அந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்திலே சொன்னேன். நீங்க இதை கவனத்தில் வச்சுக்கணும். ஒரு நாட்டில் நீங்க இப்படி பாருங்க, கன்னிமரா நூலகத்தில் இடம் இல்லை, அதை இடிச்சுட்டு 100 ஏக்கர்ல கட்டுவோம் அப்படின்னு 100 ஏக்கர்ல படிப்பவங்க கட்டியிருந்தா அந்த நாடு அறிவார்ந்த சமூகமாக வாழ்ந்து வளருது முன்னேறுதுன்னு அர்த்தம். சென்னை சென்ட்ரல் ஜெயிலில் இடம் இல்லை, அதனால இடிச்சுட்டு புழல்ல 100 ஏக்கர்ல கட்டுவோம்னா அந்த நாடு குற்ற சமூகமா மாறிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒரு நாட்டில் மருத்துவர்களுக்கான தேவை அதிகரிக்குது, மருத்துவருக்கான மதிப்பு கூடுதுன்னா அந்த நாடு நோயுற்ற சமூகமாக மாறிக்கொண்டிருக்குன்னு அர்த்தம். ஒரு நாட்டில் காவல்துறை அதிகாரிகளுக்கு பெருமதிப்பு இருக்குன்னா அது குற்ற சமூகமாக மாறிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். எந்த நாட்டில் நீதிமன்றத்திலையும் மருத்துவமனையிலையும் கூட்டம் குறையுதோ அந்த நாடு தான் ஆரோக்கியமான ஒழுக்கமான சமூகமாக நாடும் மக்களும் வளர்றாங்கன்னு அர்த்தம். ஆனால் இங்கே என்னவா இருக்குன்னு நீங்கள் தான் யோசிச்சுக்கணும். எந்த நாட்டில் ஆசிரியருக்கு அதிக மதிப்பும் மரியாதையும் வருதோ அந்த நாடு அறிவார்ந்த சமூகமாக வாழுது வளர்ந்து அர்த்தம். அப்படித்தான் கல்வியிலே முதல் இடத்தில் இருக்க தென்கொரியா, 2வது இடத்துல இருக்க ஜப்பான், 3வது இடத்துல இருக்க சிங்கப்பூர், 4வது இடத்துல இருக்கிற ஹாங்காங், 5வது இடத்துல இருக்க பின்லாந்து. யாருக்கும் மதிப்பு கிடையாது, ஆசிரியருக்கு தான் மதிப்பு, ஆசிரியருக்கு தான் அதிக சம்பளம். இங்க யாராவது ஆசிரியரை மதிக்கிற நண்பர். அதனால நோயற்ற நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்ப்பதல்ல மருத்துவர்களின் வேலை. ஒரு நோயற்ற சமூகத்தை உருவாக்குவதே மருத்துவர்களின் வேலை என்பதற்காகவே அவங்கள நிறுத்தின. அவங்க சொல்லுவாங்க, அவங்க சொல்லும் போது அதுக்கு மதிப்பு அதிகம். நீங்க நஞ்சில்லாத உணவை சாப்பிடுங்க, இந்த மாதிரி உணவை சாப்பிடுங்க, இப்படி சாப்பிடுங்க, இந்த இங்க 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 எங்க ஐயா இருக்காரு, நேரத்துக்கு சாப்பிடுங்க. அது சதி. நான் வள்ளுவன் மகன் சொல்றேன் பாருங்க, பேரன் சொல்றேன் பாருங்க, பசிச்சு சாப்பிடணும், அதான் விதி. 8 மணி நேரம் தூங்குங்க, கட்டாயம் தூங்கிடணும். என்னை பாருங்க தூக்கம் வந்த மாதிரி இருக்குன்னா 6-7 மாசம் ஆச்சு தூங்கி. ஏன்னா உலகத்துல நான் படிச்ச வரலாறுல அதிகம் சாதிச்சவன்லாம் தூக்கம் குறைவா தூங்கினவன் தான். அதுக்காக தூங்காம இருக்கேன்னு நினைக்காதீங்க. வரல தூங்கல நீங்க தூக்கம் அதனால தூங்காம இருக்காரு ஒரு அப்படி எப்படி இல்லை சொல்றேன். இதெல்லாம் போட்டு குழப்பிக்க கூடாது. உங்களுக்கு தாகம் எடுத்தா தண்ணி நாக்கு வரலும் குடிப்பீங்க, பசி எடுத்தா வயிறு பசிக்கிற மாதிரி உணர்வீங்க, சாப்பிடுவீங்க.
அதனால ஓய்வு தேவைன்னா உடம்பு போய் படுத்துக்கிறோம், அதுவே ஓய்வு எடுக்கணும். போட்டு குழப்பிக்கிட்டு அலையக்கூடாது. மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது ஒற்றி உணின்கிறான். சாப்பிட்டது செமிச்சிருச்சான்னு பார்த்து சாப்பிட்றான்றான். எங்கள் அப்பத்தா வர அறிவு மூதாட்டி அவை பசித்து புசின்றான். அது கூட ரொம்ப பெருசாக இருக்குன்னு யோசிக்கிறான். வல்லுவன் ரொம்ப பெருசாக எழுதிட்டான், பிள்ளைகளுக்கு கஷ்டம்னு பசித்து புசின்றான். பாயசம்னே சாப்பிடுங்க, ஒரு நோயும் இல்லை. அதை சொல்லி கொடுக்கறதுக்கு இப்போ நான் பேசுனா என்ன பண்ணுவீங்க? இதால் என்ன தெரியும், இருந்தாலும் பேசுகிறாங்க. டாக்டரே பேசுகிறாரு கேட்குங்க, அதுக்கு தான் டாக்டரு ஆசிரியரே சொல்கிறாருங்க. அரசியல் பேசுகிறாத, என்னை கல்லூரி விழாக்களுக்கெல்லாம் கூட்டி போவாங்க. பாலிடிக்ஸ் நோ ப்ளீஸ். அப்போ நான் பேசுவேன். எனக்கு ஒரு கோட்பாடு இருக்குது, அரசியலை கற்பிக்காது கல்வியே இல்லை, அரசியலை தாண்டி ஆக பெரும் கல்வி இல்லை. இந்த மாதிரி பைத்தியக்கார பயிலுங்க தயவு செய்து இங்கே அரசியல் பேசாதீங்கன்னு கடையில் எழுதிருப்பான். தயவு செய்து இங்கே அரசியல் பேசுன்னு எழுதிருக்கணும். அரசியல் இல்லாத ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றுமே கிடையாது. என்ன இங்கே சத்தம், அது அரசியல். எனக்கு போன் வழிவிடுங்க, அது அரசியல். அதை தான் லெனின் சொல்கிறான், ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்குதுங்க. அரசியலுங்கிற எண்ணமே இல்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாதுங்கிறார். நான் இல்லை, அண்ணல் காந்தியடி. நீங்க அரசியல் வேண்டாத வேலை அப்படின்னு நீ இப்படி நினைச்சுக்கிட்டு எவனை வெறுக்கிறியாவ ஆட்சின்களை வாழ நேரிட்டுமாடாங்கிறான் விளையாட்டம். நீ அரசியலை விட்டு விலகி நிற்கலாம், ஆனால் அரசியல் உன்னை விட்டு ஒருபோது விலகாதுங்கிற அரிஸ்டாட்டில். சீமான் சொன்னா சாதாரணமாக நினைக்கலாம், மாபெரும் மேதைகள் அறிஞர்கள் கற்பிச்சிருக்கான். இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு செய்யுங்க. நீங்க பிஜேபியால பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றீங்க. இப்போ பரப்புரையில பாஜகவை எதிர்த்து உங்களுடைய பரப்புரை அதிகமா இருக்குமா, இல்ல திமுக எதிர்த்து உங்க பரப்புரை அதிகமா இருக்குமா? பரப்புரையை பார்த்துட்டு சொல்ல வேண்டியதானே. சார், அதே போல தேர்தல் அறிக்கையில பாத்தீங்கன்னா கட்சித்தீவிர தாரை வார்த்தை திமுக காங்கிரஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. விடுதலை புலிகளுக்கு விடுதலை தடை நீக்கணும் அப்படிங்கிறீங்க, இது எப்படி பாருங்க? இல்லை கச்சத்தீவை கொடுத்தது யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் நான் சொல்லியிருக்கேங்கிறீங்க, இல்லை கொடுத்தது யார் தான்? ஏங்க நடந்ததுன்னாங்க சொல்ல முடியும். நீங்கள் என்னங்க இப்படி ஒரு கேள்வி என்கிட்ட கேட்குறீங்க? கொடுத்தது யாரு? அப்போ நாட்டில் இங்கே முதலமைச்சராக இருந்தது யாரு? இதை என்ன நகைச்சுவையா சொல்றீங்களா, வேடிக்கை சொல்லிட்டு தான் இருக்கிறது. நான் கூட தான் சந்திர மண்டலத்தில் மனுஷனை குடியேற்றணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். இங்கேயே வாழ்றதுக்கான இடமா வைக்க முடியல. ஐயா, கொடுத்தது காங்கிரஸ், அம்மையார் இந்திரா காந்தி கூட இருந்து அதை அந்த நேரத்தில் எதிர்த்து பெரும்பாரியாக மக்களை திரட்டி ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி கொடுக்க விடாமல் தடுத்திருக்க வேண்டியது பொறுப்பில் இருந்தது திமுக. அதுதான் நீங்கள் பார்க்கணும். அந்த நேரத்தில் இந்திய பாராளுமன்றத்தில் கர்ச்சித்த ஒரே சிங்கம் எங்கள் தாத்தா மூக்காயத்தவர் மட்டும்தான். அவர் மட்டும்தான் இந்திரா காந்தி எதிர்த்து பேசினார். அதெல்லாம் வரலாறு என் பிள்ளைகளுக்கு கற்பிக்கணும்ல, இவங்க தான் செஞ்சுட்டாங்க அப்படின்னு. அதில் என்ன பயந்துக்கிட்டு அதெல்லாம் இல்லைங்கன்னு சொல்கிறீங்களா? கச்சத்தீவு இந்தியாவோடதா, யாரோடது சொல்லு? கச்சத்தீவு எங்கள் பாட்டனோடது, சேதுபதியோடது. வேற ஆமா இருக்குல்ல, அது கட்டாயம் இருக்கு. நீங்க சிறுபான்மைன்னு எப்படி இஸ்லாமிய கிறிஸ்தவரை சொல்றீங்க? சிறுபான்மைக்குன்னு என்ன? சிறுபான்மைன்னு இருந்தா அதுக்கான சலுகைன்றீங்க. சுதந்திரம் அடைஞ்சு எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு சொல்லுங்க? ஒரு 76 ஆண்டு வச்சு வச்சுக்கிறோமா? எத்தனை பிரதமர், எத்தனை முதன்மை அமைச்சர்கள் கிறிஸ்தவர் இஸ்லாமியர்? அப்புறம் என்ன சிறுபான்மைக்கு சலுகை கொடுத்துட்டீங்க? சரி, ஜிஎஸ்டியில் எல்லாருக்கும் 18 விழுக்காடு, கிறிஸ்தவர் இஸ்லாமியருக்கு 10 விழுக்காடு, அப்படி ஏதாவது சலுகை இருக்கா? அப்புறம் நீனு சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நானும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. என் பாஸ்போர்ட் எடுத்து பார்த்தாலும், உன் பாஸ்போர்ட் எடுத்து பார்த்தாலும், அவர் பாஸ்போர்ட் எடுத்து பார்த்தாலும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அப்புறம் என்ன நீ பெரும்பான்மை, நான் சிறுபான்மை? உலகத்தில் மதத்தை வச்சு மனிதனை கணக்கிடுற நாடு இது, இந்தியாவை தவிர. யாராவது சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. ஐரோப்பிய யூனியன் முழுக்க, அந்த ஒன்றிய முழுமைக்கும் கிறிஸ்தவன் தான். ஆனால் எதுக்கு எத்தனை நாடு? எல்லாம் கிறிஸ்தவராக இருந்திருக்கலாமே. மொழி வழியே தேசிய இனங்கள், நிலங்கள்.
இங்கிருந்து பிரிஞ்சு போனது பாகிஸ்தான், மதம் காரணம். பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷ் பிரிஞ்சதுக்கு எது காரணம்? மொழி, இனம். இந்த அடிப்படை அறிவு கூட உங்களுக்கு இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும்? சும்மா பேசுறது. நன்றி. நாளைக்கு கன்னியாகுமரியில இருந்து என்னுடைய பரப்புரை பயணம் தொடங்குது. தொடர்ச்சியாக அது நியாயத்தின் பக்கம் நிற்கிற நீங்கள் எல்லாம் எங்க பக்கம் நிற்பீங்கன்னு நான் நம்புறேன். நன்றி, வணக்கம். சொல்லுங்க ஐயா, கொஞ்சம் கவனிங்க. சிறுபான்மை மக்கள் நல கட்சியின் சார்பாக ஒரே நிமிஷம். சிறுபான்மை மக்கள் நல கட்சியின் சார்பாக தமிழகத்தில் இருக்க அனைத்து கிறிஸ்தவர்களின் வாக்கும் இந்த முறை நமது நாம் தமிழர் கட்சிக்கு கொடுப்பதென்று கட்சியின் சார்பாக முடிவெடுத்து இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய நிபந்தனையற்ற ஆதரவை நாம் தமிழர் கட்சிக்கு கொடுக்கிறோம். நாங்களும் கிளம்புறோம்.